Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alayhi wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Azim wa fil Furqanil Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladzina amanu qu anfusakum wa ahlikum nara waquduha an-nas wal hijara. Sadaqallahul aliyyul azim. Wa qala nabiyyuna sallallahu alaihi wasallam kullukum ra'in wa kullukum mas'ulun an ra'iyatihi aw kama qala Rasulullah sallallahu alaihi wasallam. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் சலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடியவர்கள், இனிமேலும் வரக்கூடியவர்கள், இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பேர் அருளினால், ஒரு கிருபையினால், மிகப்பெரிய அவனுடைய பேர் அன்பினால் நாம் ரமலான் மாதத்தை அடைந்து இந்த ரமலானுடைய 20 நாட்களை நாம் நிறைவு செய்து 21வது நோன்பில் நாமெல்லாம் இப்பொழுதுதான் மறந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த 20 நோன்புகளில் உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை தந்து, நோன்புகள் நோக்கக்கூடிய வாய்ப்பையும் தந்து, அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பையும் தந்து, நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பையும் தந்து நம்மளை நல்ல விஷயங்களில் ஈடுபட செய்தானே ரப்பு, அந்த ரப்புக்கே எல்லா புகழும் அனைத்து நன்றியும். அன்பான தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் இப்போ நாம் ஒரு அருமையான நேரத்தில் அமர்ந்திருக்கிறோம். கடைசி 10 நாட்கள் என்பதாக சொல்லுவாங்க. இந்த கடைசி 10 நாட்கள் என்பது ஐத்துக்கும் மினன்னார், நரகிலிருந்து விடுதலை பெற்று இதுகானுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு 10 நாட்கள். நிச்சயமாக இந்த கடைசி 10 நாட்கள் என்பது நரகிலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஒரு நாட்கள். எந்த மனிதர் ஒவ்வொரு ரமலானையும் சரியாக பயன்படுத்தி அந்த ரமலானுடைய நோன்புகளை வைத்து ரமலானில் அதிகமாக அமல் செய்து கடைசி 10 தினங்களில் லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்து இரவு நேரங்களில் அதிகமாக வணக்கங்களில் ஈடுபட்டு இந்த கடைசி 10 நாட்களை குறிப்பாக அமல்களில் ஈடுபடுத்தி வெற்றி பெறுவாரோ கண்டிப்பாக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை நசீபாக ஆக்குகிறார். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நரகத்தை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அன்பு தாய்மார்களே, அப்போ இந்த கடைசி 10 என்பது நரகத்தையும் சொர்க்கத்தையும் நினைக்கக்கூடிய ஒரு 10 நாட்கள். நரகத்தை நினைத்து அதை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும். சொர்க்கத்தை நினைத்து சொர்க்கத்தை நாம் கேட்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். இது மாதிரி யா அல்லாஹ், உன்கிட்ட நான் சொர்க்கத்தை கேட்கிறேன், மேலும் நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன், நரகத்தை விட்டும் என்னை பாதுகாத்து ரப்பே என்பதாக சொல்லி நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த 10 நாட்களில் அதிகமாக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பக்கம் நரகை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும், இன்னொரு பக்கம் சொர்க்கத்தை கேட்க வேண்டும். ஃபஸ் அலுல் ஜன்னத்துல் ஃபிர்தௌசி, சொர்க்கத்தை கேளுங்க, அதில் உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, சொர்க்கம் நமக்கு வேண்டும், நரகத்தை விட்டும் நாம் பாதுகாக்க வேண்டும், அதாவது நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், சொர்க்கம் நமக்கு வேண்டும். இந்த ஆசை நம்மளோட உள்ளத்தில் வர வேண்டும். அன்பு தாய்மார்கள், இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், சொர்க்கவாதிகளாக நம்ம உருவாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நரகத்தை விட்டும் நாம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய சில ஒழுக்க நெறிமுறைகள் அவசியமாக இருக்குது. அதாவது நம்ம குழந்தை பிறந்தது முதல் 2 வயது வரைக்கும் அந்த பிள்ளை நம்ம எப்படி வச்சுக்கிறணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 2 வயசுக்கு மேலே சில தருணங்களை நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான தருணங்கள், ஒரு 6 விதமான ஒரு நிலைகளை நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. எத்தனை நிலைகள்மா? 6 விதமான நிலைகள் 2 வயசுக்கு மேலே. ஒன்றாவது 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும். 3 வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்குமா? 6 வயசு வரைக்கும்.
ரெண்டாவது 7 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும். மூணாவது 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும். நாலாவது 19 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும். அஞ்சாவது 25வது வயசுலேருந்து 40வது வயசு வரைக்கும். அதாவது ஆறாவது 41வது வயசுலேருந்து கடைசி 70 வரைக்கும். 70ங்கிறது நமக்கு ஒரு நிர்ணயம். 70க்கும் மேற்பட்டு எவ்வளவு நாள் வாழ்கிறோமோ அத்தனை நாட்கள். அப்போ 41லேருந்து கடைசியில் மவுத் வரைக்கும், மரணம் வரைக்கும். அன்பு தாய்மார்கள், இப்படி ஒரு 6 விதமான அமைப்புகளை நமக்கு ஷரியத் சொல்லிக் கொடுக்குகிறது. இந்த 6 விதமான பருவங்களை 2 வயசு வரைக்கும் உள்ள பருவம், அது ஒரு பருவம். அந்த பருவத்தை சேர்த்தா 7 வரும். குழந்தை பிறந்ததிலிருந்து 2 வயசு பூர்த்தியாகிற வரைக்கும் அந்த பருவம் இருக்கிறதே, அதுதான் முதல் பருவம். அடுத்து சொல்லக்கூடிய, இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த 6 பருவங்கள் இருக்கிறதே, இந்த 6 பருவங்களுமே கண்டிப்பாக மிக மிக ரொம்ப முக்கியம். இந்த 6 பருவங்களை யார் சரியாக, மிக பேணுதலாக, நல்ல ஒழுக்கம் நிறைந்ததாக, எல்லா வகையிலும் தர்பியத்து நிறைந்ததாக, நல்ல ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு நிலையாக யார் இந்த 6 பருவங்களை உருவாக்கி கொள்வாங்களோ நிச்சயமாக அவங்க சொர்க்கம் போவாங்க, நிச்சயமாக அவங்க நரகத்திலிருந்து பாதுகாவல் பெறுவாங்க இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தருள்வதோடு இந்த 6 பருவத்தில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து நல்ல ஒழுக்க சீலர்களாக உருவாகி வாழ்ந்து சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அன்பு தாய்மார்களே, அப்போ எத்தனை பருவங்கள் இன்றைக்கி நாம் அறிய போகிறோம்? 6 பருவங்கள் இன்ஷா அல்லாஹ் அறிய போகிறோம். அதில் முதல் பருவம் என்னம்மா? அல்லாஹ் சொல்லி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ வ ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக்கங்க. ஏன் தெரியுமா? வகூதுஹன் நாஸ், அந்த நரகத்தினுடைய எரிபொருள் என்ன? எப்படி பைக் ஓடணும், பெட்ரோல் அவசியம், நெருப்பு எரியணும், மண்ணெண்ணெய் அவசியம், கேஸ் அவசியம். இப்படி ஒவ்வொன்றும் எரிவதற்கு ஒரு பொருளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அல்லவா? இதே மாதிரி தான் நரகத்தின் எரிபொருள் என்ன? பெட்ரோலா அல்லது கேஸா அல்லது என்ன? நரகத்தினுடைய எரிபொருள் என்ன? மண்ணெண்ணையா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. அந்த நரகத்தை எரிப்பதற்கு அல்லாஹ் அதாவது கல்லுகளை போடுகிறான், மக்களை போடுகிறான், மனிதர்களை போடுகிறான். மனிதர்கள் தான் நரகத்தின் எரிபொருள். பாவிகள் எல்லாம் நரகத்தினுடைய எரிபொருள். நரகத்தில் தீயில பொசுக்கப்படக்கூடிய எரிக்கப்படக்கூடிய எரிபொருள். கல்லுகள் எல்லாம், பாறை, கல், மணல், இது மாதிரி கல் சார்ந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நெருப்பில் போட்டு என்ன செய்வான்? அதை எரிக்க வைப்பான். கல்லையே அந்த நெருப்பு எரித்து சாம்பலாக்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நரகம் தான் அந்த நரக நெருப்பு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த கொடூரமான மிக நோவினை தரக்கூடிய அந்த நரக நெருப்பை விட்டும் உங்களையும் பாதுகாத்துக்கங்க, உங்களுடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்துக்கங்க. குடும்பம்டா இதில் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. இந்த குழந்தை பருவம் நிச்சயமாக நமக்கு குழந்தையாக பிறந்தவர்கள். இந்த குழந்தைகளை நாம் நல்ல தர்பியத்தூட்டி நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து கண்டிப்பாக அவர்களை சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற்றுவது நம்மளுடைய கடமை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும், இது உங்களுடைய கடமை. பாதுகாக்கப்படுவதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெருமானார் சொல்லுவாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்களில் எல்லோருமே பொறுப்புதாரிகள், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள். இப்படி நடந்துக்கிறணும், இப்படி நடக்கணும் என்று சொல்லி உங்களுடைய குடும்பத்தை பக்குவப்படுத்துவதற்கு தகுதியானவர்கள் நீங்கள் எல்லோருமே. குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்களுடைய அந்த கண்காணிப்பை பற்றி நீங்கள் எப்படி கண்காணிப்போடு குடும்பத்தில் இருந்தீங்க, உங்கள் பிள்ளைகளை எப்படி கண்காணித்து வளர்த்தீங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை என்னென்ன கண்காணிப்புகளை மேற்கொண்டீங்க, எவ்வாறு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தீங்க, எந்த முறையில் அவங்களை தர்பியத் பண்ணீங்க, இதையெல்லாம் நாளை கியாமத் நாளில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நிச்சயமாக நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு 6 பருவங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். அதில் முதலாவது பருவம் இருக்கிறது. 6 பருவங்கள், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்கு 6 பருவங்கள் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம் ஒவ்வொரு தலைப்பாக பார்ப்போம். அதாவது 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும். முதல் பருவம் என்னமா? 3 வயசுலேருந்து 6வது வயசு வரைக்கும். இப்போ இந்த 3 வயசுலேருந்து 6வது வயசு வரைக்கும் கண்டிப்பாக முதல் வார்த்தை அல்லாஹுவாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். அல்லாஹுடைய நம்பிக்கையை ஊட்டி என்ன செய்யணும்? அவங்களை மிகப்பெரிய அல்லாஹுடைய நினைவுள்ளவர்களாக, அல்லாஹுடைய ஆற்றல்களை விளங்கியவர்களாக, அல்லாஹுவை புரிந்தவர்களாக. அல்லாஹ்னா யாரு, அல்லாஹுடைய விஷயம் என்ன,
நம்மளை எல்லாம் படைத்தது யார், நமக்கு உணவளிப்பது யார், இதையெல்லாம் அந்த 3 வயசிலிருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அல்லாஹ்னு சொல்லு, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லு, கலிமாவை சொல்லிக் கொடுக்கணும். எப்போ இருந்துமா? 3 வயசுலேருந்தே 6 வயசு வரைக்கும் அடிப்படையான விஷயங்களை, வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா சொல்லுவாங்க, என் அம்மா என்னோட தாய் என்னை எப்படி உருவாக்குனாங்க தெரியுமா? சின்ன பிள்ளையிலேருந்தே ஃபஸ்ட்டு என்கிட்ட நல்ல 2 வயசுலேருந்தே 2 வயசு முடியக்கூடிய அந்த தருணத்திலிருந்தே ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவங்க அம்மா மடியில் பால் கொடுக்கும் போதே குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. குர்ஆன் ஷரீஃப் ஏன்னா அவங்க குர்ஆனை மனப்பாடமாக்கி இருந்தாங்க. மனனமாக உள்ள அந்த வார்த்தைகளை, அந்த சூறாக்களை என்ன செய்வாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவங்களுடைய காதுகளில் படுவது போல். ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, நான் குர்ஆனை மனப்பாடமாக்கும்போது இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது மாதிரியே இருக்கும். அம்மா ஓதியது அந்த ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவங்களுடைய உள்ளத்தில் பதிந்திருந்தது. ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய அம்மா 3 வயசுலேருந்தே இல்மை கற்றுக் கொடுக்குறாங்க. மடியிலிருந்தே கற்றுக் கொடுத்த தாய் அந்த 3வது வயதிலிருந்து குர்ஆன் ஓது, குர்ஆனை பார்த்து ஓத கொடுத்தாங்க. முதல் உஸ்தாதா ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவங்க அம்மா தான், அந்த தாய் தன் பிள்ளைக்கு என்ன செய்கிறாங்க, குர்ஆன் ஷரீஃபை அலீஃப் பா தா சா இந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து குர்ஆனை தொடங்க வைக்கிறார்கள் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவங்களுடைய தாயார். அன்பு தாய்மார்கள், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். தாய்கள் நினைத்தால் சின்ன பிள்ளையிலேயே அந்த பிள்ளைகளை இறை ஞானம் மிக்கவர்களாக, அல்லாஹ்வுடைய விளக்கம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வை பற்றி புரிந்தவர்களாக நீங்கள் உருவாக்க முடியும் என்பதை இந்த வரலாறின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். 3 வயசிலிருந்தே குர்ஆனை மனனம் செய்ய வைத்தார்கள். நிச்சயமாக 2 வயசுக்கு மேலே 3வது வயசு அடைந்த போது குர்ஆனை கற்றுக் கொடுத்து, குர்ஆனை நீ மனப்பாடமாக்கணும், நீ குர்ஆனை மனப்பாடமாக்குப்பா. டெய்லி சில பக்கங்களை முதல்ல அரை பக்கம், அப்பொழுது ஒரு பக்கம், அதுக்கப்புறமா 1.5 பக்கம், இப்படி ஒவ்வொரு நாளும் பழைய பாடம் புது பாடம் இப்படி மனப்பாடமாக்கி வச்சு எனக்கு 6 வயசாகும்போது, எத்தனை வயசாகும் போதுமா, 3 வயசுலேருந்து 6 வயசுக்குள்ள குர்ஆனை மனப்பாடமாக்கி முடித்து விட்டேன். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஹஃபில்துல் குர்ஆன அன மின் 7 சினீன், நான் 6 வயசில் குர்ஆனை மனப்பாடமாக்கி 7வது வயசில் முழு ஹாஃபிலாக நான் இருந்தேன். 3 வயசில் குர்ஆனை மனப்பாடமாக்க ஆரம்பித்த நான், குர்ஆனை கற்றுக்கொள்ள ஆரம்பித்த நான் கண்டிப்பாக 3 வருஷத்தில் 3லேருந்து 4, 4லேருந்து 5, 5லேருந்து 6, 2லேருந்து 3, அப்போ 2லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 5, 5லேருந்து 6, இப்படி 3-4 வருஷங்களுக்கு இடையில் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவங்க சொல்லுவாங்க, என் தாய் என்னை குர்ஆனை மனப்பாடமாக்கி வைத்து விட்டார்கள், நான் ஹாஃபிலாகி விட்டேன். 6 வயசில் ஹாஃபில் சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். 8 வயசில் தொழுகையில் குர்ஆனை மனப்பாடமாக ஃபுல் குர்ஆன் ஓதுவாங்க. இப்போ எவ்வளோ பெரிய இமாம். அந்த இமாமுனுடைய வளர்ச்சி தாயின் வளர்ப்பில் இருந்தது, தாயினுடைய தர்பியத்தில் இருந்தது, தாயினுடைய கண்காணிப்பில் இருந்தது, தாயினுடைய ஆர்வமூட்டுதலில் இருந்தது. நீ குர்ஆனை ஓது. இப்போ நாம் என்ன செய்கிறோமா, ஏ ஃபார் ஆப்பிள், அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இங்கிலீஷ் எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்து, அந்த இங்கிலீஷ் எழுத்துக்களை கற்றுக் கொடுத்து, என் பிள்ளை ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டா உடனே நமக்கு ஒரு சிரிப்பு வருகிறது, சந்தோஷம். என் பிள்ளை ஆப்பிள் சொல்கிறான், என் பிள்ளை ஏபிசிடி சொல்கிறான், என் பிள்ளை 1 2 சொல்கிறான், எவ்வளவு சந்தோஷப்படுறான். அன்பு தாய்மார்கள் இருக்க வேண்டும். மொழிகளை கற்றுக்கொண்டு தமிழை கற்றுக்கொள்கிறான், ஆங்கிலத்தை கற்றுக்கொள்கிறான், சின்ன வயசுலேயே நல்லா படிக்கிறான். இதை பார்த்து நமக்கு சந்தோஷம் வர வேண்டும் கண்டிப்பாக. ஆனாலும் நம்ம குர்ஆன் ஷரீஃபை கற்றுக் கொடுப்பது நம்மளுடைய கடமை என்பதை நமக்கு மார்க்கம் அறிவுறுத்துகிறது. ஒரு பக்கம் படிப்பறிவு, இன்னொரு பக்கம் குர்ஆன் ஷரீஃப். படிப்பறிவும் வேண்டும் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் அலிஃப் பாத்தா அதை சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி ஏபிசிடி, ஆனா அவனா, இப்படி ஒவ்வொரு அடிப்படை விஷயங்களை நீங்கள் 2 வயசுக்கு மேலே இருந்தே தாய் நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸ்கூலில் விட்டுட்டு ஃப்ரீ கேஜி, அது மாதிரி என்னென்னமோ கேஜி போட்டிருந்தாங்க. அன்பு தாய்மார்களே, இப்படி நம்ம 5 வயசுக்கு முன்னாடி உள்ள படிப்புகளில் குழந்தை போய் சேர்த்து விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு எனக்குன்னு நம்ம இருந்துடக்கூடாது. அன்பு தாய்மார்களே, இல்மை எடுப்பதற்கு முதல் மதரசா நீங்கள் தான்.
முதல் மதரசா உங்களுடைய மடிதான், உங்களுடைய மடிதான். எத்தனையோ பிள்ளைகள் சின்ன வயசில் அந்த பிள்ளைகளுக்கு இது என்ன, இது என்ன, இந்த பொருள் என்ன, அந்த பொருள் என்ன, அதுக்கு என்ன பேர், நீங்கள் சொல்லி கொடுத்து தான் அத்தாங்கிற வார்த்தை தெரியும். அத்தான்னு சொல்லு, நீங்கள் சொல்லி கொடுத்து தான் தெரியும். அம்மான்னு சொல்லு, நீங்கள் சொல்லி கொடுத்து தான் தெரியும். அந்த பிள்ளைக்கு அம்மான்னு சொல்ல கற்றுக்கொள்கிறது அம்மாவின் முயற்சியினால், அம்மாவின் வழிகாட்டுதலினால். அம்மாவின் வழிகாட்டுதலினால் அத்தாவை புரிந்து கொள்கிறது. அம்மாவின் வழிகாட்டுதலினால் சொந்த பந்தங்களை புரிந்து கொள்கிறது. அம்மாவின் வழிகாட்டுதலினால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் புரிந்து கொள்கிறது. வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்வது யாரிடம்? அன்பு தாய்மார்களே, உங்களிடம்தான், உங்களிடம்தான். பிள்ளைகள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க, அதை செய், இதை செய், இப்படி செய், அப்படி செய், அப்படி இப்படி அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்க அந்த பேச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருமா, அவங்களுக்கு பதிய ஆரம்பிச்சிடும். அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் பேச்சுக்களை கண்ணால் கவனிப்பாங்க, காதால் கேட்பாங்க, அதை நாக்கினால் சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. அன்பு தாய்மார்களே, எப்போ உங்கள் பிள்ளை உங்கள் முகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருச்சோ அப்போ இருந்தே நீங்கள் சொல்லி பழக்கணும். அல்லாஹ் அல்லாஹ், அந்த நாக்கை சுழட்டி நம்ம சொல்லி பழக்கணும். அப்படி சொல்லும்போது அந்த நாக்கு கவனிங்களேன், அந்த பிள்ளையோட நாக்கு கவனிங்களேன். அந்த நாக்கு வளைஞ்சு அல்லாஹ்ன்ற மனசுக்குள்ளே சொல்லும். அந்த அல்லாங்கிற வார்த்தையை கேட்டு நான் முன்னமே சொன்னேன், எந்த குழந்தையினுடைய வார்த்தை முதல் வார்த்தை அல்லாஹ்வாக இருந்தது, கடைசி வார்த்தையும் அல்லாஹ்வாக இருந்தது, இவங்க சொர்க்கம். எனவே அன்பு தாய்மார்களே, வளரும் விதம், வளரும் ஆரம்பமே என்ன செய்யணும்? கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய நினைவோடு வளர வேண்டும் என்பதை இந்த சரித்திரத்தின் மூலமாக, சம்பவத்தின் மூலமாக நம்மளாம் விளங்கிக் கொள்கிறோம். ஸஹல் இப்னு அப்துல்லா தஸ்தரி ரலியல்லாஹு அன்ஹு ரஹிமஹுல்லாஹ் அவங்கள பற்றி சொல்லுவாங்க, அன்னஹு ஹஃபிலல் குர்ஆன வஹுவ இப்னு சித்தி சினீன். ஸஹல் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அவங்க என்ன செய்வாங்கம்மா, அவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே குர்ஆன் ஷெரீஃபை மனப்பாடமாக்கிட்டாங்க. சொல்லுவாங்க, அதாவது 6 வயசில் குர்ஆன் ஷெரீஃபை மனப்பாடமாக்கி, அதாவது இப்னு சித்தி சினீன் 6 வயசு நிரம்பிய 6வது வயசுலேயே குர்ஆன் ஷெரீஃபை மனப்பாடமாக்குனவங்க தான் யாருமா? ஸஹல் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. யாருமா அவங்க பேர் என்னம்மா? ஸஹல் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு 6 வயசுலேயே குர்ஆன் ஷெரீஃபை மனப்பாடமாக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அன்பு தாய்மார்களே, ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு வழியாக அவங்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெருவில் அப்படி ஊர்வலம் போகிறாங்க. அப்படி ஊர்வலம் போகக்கூடிய நேரத்தில் சின்ன பிள்ளைகள் எல்லாம் 3-4 வயசு பிள்ளைகள் எல்லாம் தெருவில் ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக ஒவ்வொரு ஊரில் உள்ள பழக்கம் அப்படி. வஸ்ஸிபியானு யல்அபூன், சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தாங்க. ஃபலம்மா ரஅூஹு, எப்போ உமர் ரலியல்லாஹு அவங்களை அவங்க பார்த்துட்டாங்களோ, ஹரபு, அவங்க விரண்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஜனாதிபதி வர்றாங்க சொல்லிட்டு விரண்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் அந்த சபையில் அந்த விளையாடக்கூடிய சிறுவர்களில் அப்துல்லா இப்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு சிறுவர் மட்டும் ஓடலை, அப்படி நிற்கிறார். அங்கேயே நிற்கிறார். நிச்சயமாக தைரியமாக நின்றார். ஜனாதிபதி வர்றாங்க, எல்லா பிள்ளைகளும் ஓடிட்டாங்க, பெரியவங்கள் எல்லாம் ஓரம் கட்டி நின்று அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. இந்த நேரத்தில் மரியாதை செலுத்தும் விதமாக அவங்க பேர் என்னம்மா? அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பேர் என்னம்மா? அப்துல்லா இப்னு ஜுபைர் ரஹ்மஹுல்லா, தாவீல கட்டுப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அந்த சின்ன பிள்ளை, அவங்களுக்கு வயசு 3-4 வயசு தான் இருக்கும், 4-5 வயசு தான் இருக்கும். இப்படிப்பட்ட சின்ன பிள்ளை ஒரு ஓரமாக அவங்க ஓடலை, விரண்டுலாம் ஓடலை, அப்படி நின்றுருந்தாங்க. உமரில் அவங்களுக்கு பார்த்துட்டு ஆச்சரியம். பக்கத்தில் போயிட்டு படையை நுப்பாட்டிட்டு உமரதில்லா அவங்க ஜனாதிபதி உமரதில்லா அவங்க கீழே இறங்கி வந்து அந்த பையனுடைய முதுகை, அப்துல்லா இப்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய அந்த பையனுடைய முதுகை தட்டி கொடுத்துட்டு, ஏப்பா உன் கூட விளையாண்டவர்கள் எல்லாம் என்னை பார்த்த உடனே ஓடி போயிட்டாங்க, நீயே ஓடாமல் அப்படி நிற்கிற, உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்டபோது, நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் எதற்காக பயப்பட வேண்டும்? என் தாய் என்னை தவறு செய்யக்கூடியவனாக வளர்க்கலையே. லம்மக்குன் முதினிபன், நான் எந்த தப்பும் செய்யலையே. நான் தப்பு செஞ்சிருந்தால் தானே ஓடணும். நடு ரோட்டில் நான் விளையாடலை, பசங்களோடு நானும் விளையாண்டு கொண்டிருந்தேன். ஆனால் நடு ரோட்டுக்கு நான் வரல, பசங்களோடு விளையாண்டு கொண்டிருந்தேன். ரோட்டில் போகிறவங்களுக்கு நான் இடைஞ்சலா இல்லை, யாரையும் நான் தப்பாக பேசலை. நான் எப்படி ரோட்டில் நடந்து கொள்ளணுமோ, சாலை விதிமுறைகளை பேணி, தெருவில் பேணக்கூடிய விதிமுறைகளை பேணி, கண்டிப்பாக எந்த தப்பும் செய்யாதவனாக நான் இந்த சாலையில் நின்று கொண்டிருக்கும் போது உங்களை பார்த்து ஏன் ஜனாதிபதி அவங்களை நான் ஓடணும்? எத்தனை வயசு பிள்ளைம்மா? 4-5 வயசு பிள்ளை. யார்கிட்ட பேசுச்சுமா? ஜனாதிபதிகிட்ட பேசுச்சு.
வரலாறு சொல்லும். அந்த பிள்ளையை வளர்த்தது தாய். அந்த பிள்ளை வளர்த்தது தாய். நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து நீ பிள்ளைகளோடு விளையாண்டால், சிறுவர்களோட நீ விளையாண்டால், உன் போன்ற வயசுள்ளவர்களோட விளையாண்டால் எப்படி விளையாடணும், தெருவில் விளையாடுவதாக இருந்தால் தெருவில் எப்படி நடந்துக்கிறணும் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, தெருவில் நீங்கள் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் ஓரமாக நின்று பேசுங்க, ஓரத்தில் நின்று பேசுங்க. அந்த வழியாக பெண்கள் போவாங்க, அந்த வழியாக வயது முதிர்ந்தவர்கள் போவாங்க, அந்த வழியாக பெரியவர்கள் போவாங்க, வயசு மூத்தவர்கள் போவாங்க. வழியில் சாலையில் ஓரம் கட்டி நின்று பேசணும். அப்படி பேசும்போது பெண்களை பார்க்கக்கூடாது, பெண்களின் பக்கம் பார்வை போகக்கூடாது, பெண்களின் பக்கம் உன் பார்வை போகாமல் பாதுகாத்துக்கிறணும், அங்கும் இங்கும் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி அந்த வழியில் ரோட்டில் போகக்கூடிய நடைபாதையை பேணி போகக்கூடிய நடந்து போகக்கூடியவர்கள், வாகனத்தில் போகக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இடைஞ்சல் தரும் விதமாக நீ ரோட்டில் நிற்கக்கூடாது. சாலை விதிமுறைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டியிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் சஹாபா பெண்கள் அந்த பிள்ளைக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போதே அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ நீ விளையாடுவதாக இருந்தால் இப்படி இப்படி விளையாடணும், சின்ன பிள்ளைகளோட விளையாடுவதாக இருந்தால் இப்படி விளையாடணும். அவங்கள அடிக்கக்கூடாது, அவங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கக்கூடாது, அவங்கள கீழே தள்ளி விட்டுறக்கூடாது, கீழே தள்ளி விடாமல் விளையாடணும். விளையாடுவதற்கு உரிமை உண்டு, சின்ன பிள்ளை தானே, உனக்கு விளையாடுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் எப்படி விளையாடணும் இதை கற்றுக் கொடுத்தாங்க தாய். அப்போ அந்த சிறுவர் சொன்னார், உமரது இல்லாமலை பார்த்து, நிச்சயமாக நான் ஏன் ஜனாதிபதி பயப்படணும், உங்களுக்கு பயந்து நான் ஏன் ஓடணும். ஓடின சிறுவர்கள் எல்லாம் தப்பாக விளையாண்டவர்கள், தவறாக விளையாண்டவர்கள், நீங்கள் கண்டிப்பதற்கு உரிமை உண்டு. ஆனால் நான் எந்த தப்பும் செய்யலையே, எந்த தவறிலும் ஈடுபடவில்லையே. லம் மக்குன் முதினிபன், நான் பாவமே செய்யலையே. பாவம் செஞ்சிருந்தால் தானே உங்களை கண்டு நான் பயந்து ஓட வேண்டும், உங்களை கண்டு நான் பயந்து ஓடணும். எனவே நான் சாலை விதிமுறைகளை பேணி நான் நிற்கிறேன் என்பதாக அந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சான் ஜனாதிபதி அவங்கள்ட்ட. அன்பு தாய்மார்களே, இப்படிப்பட்ட சிறுவராக நம்ம சின்ன பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. அன்பு தாய், 3 வயசுல இருந்தே யார்கிட்ட எப்படி விளையாடணும், யார்கிட்ட எப்படி பேசணும், அத்தமாட்ட எப்படி பேசணும், ஐயாட்ட எப்படி பேசணும், நன்னாட்ட எப்படி பேசணும், நன்னாவளி ஐயாட்ட எப்படி பேசணும், யார் யார் சொந்தங்களை சொல்லிக் கொடுத்து ஆமீனா அம்மா 4 வயசு பிள்ளை தன்னுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, முஹம்மது நபி அவர்களுக்கு எத்தனை வயசுலம்மா? 4 வயசுல சொந்தங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. அப்துல் முத்தலிப் அவங்கள பற்றி, அத்தாவை பற்றி, ஐயாண்டா யார்? 3 வயசு வரைக்கும், அந்த 3 வயசு முடிஞ்சு 4வது வயசு நிரம்புற வரைக்கும் ஹலிமா மாட்ட வளர்ந்தாங்க. ஹலிமா மாட்ட வளருவதற்கு காரணம் என்ன? அந்த கிராமத்து பகுதி நிச்சயமாக தெளிவான பேச்சுக்கள் நிறைந்ததாக இருக்கும். அதாவது பிறந்த குழந்தைகளை அந்த கிராமத்து பெண்கள்கிட்ட கொடுத்து பாலூட்ட சொல்வதற்கும், பாலூட்டி வளர்த்து கொடுங்க, 4 வயசு வரைக்கும் வளர்த்து கொடுங்க என்று சொல்வதற்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வளரக்கூடிய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும், நல்ல பேசக்கூடிய பிள்ளைகளாக வளர வேண்டும். கிராமத்து மக்கள், மக்கா அப்போ டவுன் சிட்டி, அப்போ டவுனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள், கிராமத்து பெண்கள் பிள்ளைகளை எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல பேச கற்றுக் கொடுப்பாங்க, நல்ல விதமாக பாலூட்டுவாங்க. அந்த தாய்மார்கள் கிராமத்து பெண்களுடைய நிச்சயமாக அந்த பாலூட்டக்கூடிய தன்மை, நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே பாலூட்டுவாங்க. இப்படி நல்லொழுக்கமுள்ள பிள்ளையாக, நல்ல பேசக்கூடிய பிள்ளையாக, ஒழுக்கமான வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடிய பிள்ளையாக வளர வேண்டும் என்பதற்காகத்தான் ஹலிமா மாட்ட போய் விட்டாங்க ஆமீனா அம்மா. ஹலிமா மாட்ட குழந்தைய ஒப்படைச்சாங்க. அன்பு தாய்மார்களே, ஹலிமா அம்மாவிட்ட வளர்ந்ததுக்கு பின்னாடி ஆமீனா மாட்ட வர்றாங்க 4வது வயசுல. அந்த 4 வயசுல இருந்து சொந்தங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. மக்காவில் உள்ள சொந்தங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. பெரிய தாயார், சின்ன தாயார், பெரிய தாட்டை எப்படி நடந்துக்கிறணும், சின்ன தாட்டை எப்படி நடந்துக்கிறணும், ஐயாட்ட எப்படி பேசணும். அப்துல் முத்தலிப் அவங்க சொல்லுவாங்க, என் பேரனை கண்டால் எனக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. அப்துல் முத்தலிப் யாரு? மக்காவுடைய பெரும் தலைவர். தன் பேர பிள்ளையை கண்டா முட்டி போட்டு சின்ன பிள்ளையா மாறிடுவாங்க. தன் பேர பிள்ளையை கண்ட உடனே எந்திரிச்சு நின்று விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. பேரப்பிள்ளையோட அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க, அவ்வளவு ஜாலியாக இருந்தாங்க, அவ்வளோ விளையாண்டாங்க. பேரப்பிள்ளை யாருமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த 2 வயசுல 3 வயசுல அவ்வளோ அருமையாக பேசுவாங்க, அவ்வளோ அருமையாக நடந்துக்குருவாங்க. அன்பான தாய்மார்களே, இப்போ 4 வயசு நிரம்பி, அதாவது 2-3 வயசுல ஹலிமா மாட்ட இருந்தாலும் 4 வயசு ஆன நேரத்தில் ஐயாட்ட வந்த பின்னாடி அவ்வளோ அருமையாக நடந்துக்குருவாங்க, அருமையாக பேசுவாங்க, அருமையாக ஐயாட்ட நடந்துக்குருவாங்க. ஐயாவோட
கஅபாவுக்கு போவாங்க. கஅபாவில் உள்ளவர்கள் எல்லாம், கஅபாவுக்கு முன்னாடி 2 திண்ணை இருக்கும், அந்த திண்ணையில் உட்கார்ந்துருப்பாங்க மக்காவின் பெரும்பெரும் தலைவர்கள் எல்லாம். அப்துல் முத்தலிப் அவங்க பேரப்பிள்ளையோட போகும்போது எல்லாரும் பேரப்பிள்ளையை எந்திரிச்சு நின்று அவங்கள வரவேற்று கொஞ்சி எடுப்பாங்க. அவ்வளவு பெரிய ஒரு மரியாதை மிகுந்த ஒரு மதிப்பான வார்த்தைகள் சொல்லக்கூடிய பிள்ளையாக, பேரப்பிள்ளையாக நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க என்பதை சரித்திரங்களை நாம் படிக்கிறோம். எனவே அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் நமது பிள்ளைகளை, நமது பேரப்பிள்ளைகளை, நமது பேத்திகளை நிச்சயமாக இது போன்று நல்ல ஒழுக்க சீலர்களாக, நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக, பிறரால் மதிக்கப்படக்கூடிய அளவுக்கு, விரும்பக்கூடிய அளவுக்கு கண்ணியமான முறையில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக பேரப்பிள்ளைகளையும் பேத்திகளையும் அதே மாதிரி பிள்ளைகளையும் மகன்களையும் நம்ம உருவாக்க வேண்டும் என்பதை நம்ம சரித்திரத்தின் மூலம் தெரிகிறோம். அன்பு தாய்மார் 6 வயசாகும்போது நிச்சயமாக 3 வயசுக்கு மேலே 4 வயசு முடிஞ்சு 5 வயசு முடிஞ்சு 6 வயசாகும்போது ஆமீன் அம்மா சொன்னாங்க, முகமதே என் அன்பு மகனே வா நம்ம மதீனாவுக்கு போவோம். எங்கே போவோம்? மதீனாவுக்கு போவோம். தாய் வழி சொந்தம் எல்லாம், ஆமீனா அம்மாவுடைய சொந்தம் எல்லாம் மதீனாவில் இருந்தது. ஆமினா அம்மாவுடைய தாய் வழி சொந்தமெல்லாம் மதீனாவில் இருந்தது. தகப்பன் வழி சொந்தம் எல்லாம் மக்காவில் இருந்தது. அன்பு தாய்மார்களே, மக்காவில் இருக்கக்கூடிய சொந்தங்களையும் அறிமுகப்படுத்தினாங்க. மதீனாவுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. மதீனாவுக்கு ஏன் கூப்பிட்டு போகிறாங்கம்மா? கூப்பிட்டு போயிட்டு சொந்தங்களை அறிமுகப்படுத்தினாங்க. நிச்சயமாக 6 வயசு பிள்ளை. அப்போ 3லிருந்து இந்த 6 வயசு வரைக்கும் நீ எப்படி பேசணும், எப்படி விளையாடணும், எப்படி நடந்துக்கிறணும், பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறணும், பெரியவங்களை எப்படி மதிக்கணும், நீ எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி உணவுடுத்தணும், இதையெல்லாம் கற்றுக் கொடுத்து ஒழுக்க சீலர்களாக உருவாக்க வேண்டிய வயசு தான் இந்த 3 to 6 வயசு. 3 to 6 வயசு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதுக்குரிய வாய்ப்புகளை நமக்கெல்லாம் தந்தல்வானாக. சஹல் இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு தாபீன் கட்டுப்பட்டவங்க, அவங்க சொல்லுவாங்க, நான் 2 வயதில் எனது தாய் மாமாவிடம் சஹல் இப்னு அப்துல்லான்னு சொல்லக்கூடிய இன்னொரு தஸ்தரின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பெரிய ஒழுக்க சீலர், ஒழுக்கத்துக்கு சொந்தக்காரர், இப்படிப்பட்ட நல்லடியார் சொல்லி காட்டுவாங்க. ஷஹாபி அல்ல, தாபீன்களுக்கு கட்டுப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்க சொல்லி காட்டுவாங்க, நான் 2 வயதில் என் தாயிடம் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டேன். 3 வயதாகும்போது என் தாய் மாமாவை பார்த்து ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு குடும்பத்திலையுமே தாய் மாமாக்களுக்கு ஒரு பயம் இருக்கும், தாய் மாமாக்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். தாய் மாமா பாசமுள்ளவராக இருந்தால் கண்டிப்பாக அக்கா பிள்ளைய, தங்கச்சி பிள்ளைய நிச்சயமாக அந்த தாய் மாமா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஷஹல் ரலியல்லாஹு ரஹ்மஹுல்லா அவங்க சொல்லி காட்டுறாங்க, நிச்சயமாக நான் 3 வயசில் என் தாய் மாமாவை பார்த்து ரசிப்பேன். 3 வயசில் என் தாய் மாமாவுடைய நடவடிக்கைகளை பார்த்து ரசிப்பேன். அவருடைய நடை, அவருடைய பேச்சு, அவருடைய தொழுகை, அவருடைய குர்ஆன் ஓதுதல் எல்லாவற்றையும் ரசிப்பேன். ஒரு நாள் நான் என் தாய் மாமா தொழுது கொண்டிருக்கும்போது அந்த தொழுகைக்கு பின்னாடி நானும் தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பித்தேன். தொழுகைக்கு பின்னாடி அவரை பின்பற்றி நானும் தொழுக ஆரம்பித்தேன். நான் அவருக்கு பின்னாடி நின்றிருந்தேன். என் தாய் மாமா தொழுகும் போதே என்ன செஞ்சார், என்னை பிடிச்சி இழுத்து அவருக்கு நேரம் நிற்க வச்சார். தொழுகும் போதே என்னை பிடிச்சி இழுத்து நேரம் நிற்க வச்சார். நான் நேரம் நிற்கலை, திரும்பவும் பின்னாடி வந்துட்டேன். அவர் என்ன செய்கிறார், என் தாய் மாமா நிச்சயமாக நான் தொழுது முடித்ததுக்கு பின்னாடி ஏன் ஏதாவது ஏன் நான் உன்னை பிடிச்சி எனக்கு நேரம் நுப்பாட்டினேன்ப்பா எனது மருமகனே, ஏன் நீ என்னை விட்டு பின்னாடி போனேன், ஏன் என்னை விட்டு கொஞ்சம் பின்னாடி நகண்டு நின்றேன் அப்படின்னு அவங்க என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை மாமா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி என் தாய் சொல்லியிருக்கிறாங்க. எனவே நீங்கள் பெரியவங்க, வயசில் ரொம்ப மூத்தவங்க, கண்டிப்பாக என் தாய் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீ எப்படி இருக்கணும், மாமாட்ட எப்படி நடந்துக்கிறணும், தாய் மாமாட்ட எப்படி நடந்துக்கிறணும், எல்லாத்தையும் தாய் கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. மாமா நீங்கள் வயசில் மூத்தவங்க, மாமா உங்களுக்கு நேரு சமமாக எப்படி நான் நிற்பேன். அதனால் உங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக, உங்களுக்கு கண்ணியம் செலுத்தும் விதமாக உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் நகன்று பின்தங்கி நின்றேன். உங்களோட சமமாக நிற்கிறதுக்கு என் வயசு பெரிய வயசு இல்லையே, நான் ஒன்றும் அப்படிப்பட்ட பெரியவன் இல்லையே, எனவே நான் உங்களை விட்டும் கொஞ்சம் பின்னாடி மரியாதைக்காக பின்தங்கி நின்றேன் என்று சொன்னபோது ஆச்சரியப்பட்டாங்க. அந்த தாய்மாமா ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, அல்லாஹு யக்ஃபீக், அல்லாஹ் உனக்கு போதுமானவனுப்பா, அல்லாஹ் உன்னை தர்பியத்து நிறைந்தவனாக, உன்னை நல்லொழுக்கம் நிறைந்தவனாக, அல்லாஹ் எல்லா விதத்திலும் உனக்கு போதுமானவனாக ஆகட்டும் என்பதாக துவா செஞ்சுட்டு உட்காருப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சார். அந்த தாய்மாமா உட்கார
வச்சு மண் ஹலகக்க, உன்னை படைச்சது யார், உன்னை படைச்சது யார், யார்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்கம்மா, யார்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்கம்மா, தன்னுடைய மருமக பிள்ளைகிட்ட 3 வயசு மருமகன்கிட்ட அந்த தாய் மாமா சொல்லி கொடுக்குறார், மண் ஹலகக்க, உன்னை படைத்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஹலக்னி அல்லாஹ், என்ன அல்லாஹ் படைச்சான். சரி, அல்லாஹ் தானே உன்னை படைச்சான், அல்லாஹ் உன்னை படைச்சா, யார் சொல்லி கொடுத்தது அப்படின்னா அம்மா சொல்லி கொடுத்தாங்க மாமா, எனவே அல்லாஹ் தான் என்னை படைச்சான் அப்படின்னு. சரி, யுத்திமுக, உனக்கு உணவு கொடுப்பது யார். அப்போ அவர் சொன்னார், 3 வயசு பிள்ளை சொல்லிச்சு அம்மா அப்படின்ச்சு. அப்போ தான் அந்த தாய் மாமா கற்றுக் கொடுக்குறாங்க, உன்னை படைத்தவன் அல்லாஹ், ஆனால் உனக்கு உணவளிப்பவன் அம்மாவா, உனக்கு உணவளிப்பவர் அம்மாவா அப்படின்னு கேட்கும்போது புரிய வைக்கிறாங்க. மையுத்திமுக, அப்போ சொல்லு, உன்னை படைத்தது அல்லாஹ் என்றால் உனக்கு உணவளிப்பது யார் அப்படின்னு கேட்டாங்க. தாய் மாமா கேட்டாங்க, சொன்னாங்க, புரிஞ்சு சொன்னாங்க 3 வயசில். அப்போ தான் ஆமாம், அல்லாஹ் என்ன படைச்சான்னு சொன்னால் உணவையும் படைத்தது அல்லாஹ் தானே, அப்போ அந்த உணவை எனக்கு சாப்பிட கொடுக்குறான்னு சொன்னால் எங்கள் அம்மா சாப்பிட கொடுக்குறாங்க, ஆனால் எங்கள் அம்மாவின் மூலமாக எனக்கு கொடுப்பவன் அல்லாஹ், எங்கள் அம்மாவின் மூலம் எனக்கு கொடுப்பவன் யாருமா, அல்லாஹ். எத்தனை வயசு பிள்ளை பேசுதுமா, 3 வயசு பிள்ளை பேசு. அன்பு தாய்மார், புரிய வைக்க வேண்டும். 3 வயசு நல்லா கவனிப்பாங்க, நல்லா பேச ஆரம்பிச்சிடுவாங்க, சரி நல்லா பேசுவாங்க, பேச முயற்சி பண்ணுவாங்க. பேசும் பருவம் அது, பேசக்கூடிய பருவம் அது, என்ன பேசுகிறோமோ அது அப்படி பிரதிபலிப்பாங்க நிச்சயமாக. எனவே தான் சொல்லுவாங்க, 3 வயசு பிள்ளைக்கு முன்னாடி அம்மாவும் அத்தாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. 3 வயசு பிள்ளைக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போட்டால் அப்படியே அவன் மனசில் பதிஞ்சிடும், அந்த பிள்ளை மனசில் பதிஞ்சிடும். நிச்சயமாக சண்டை போடலாம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளை நினைக்க ஆரம்பிச்சிடும். அம்மாவை நீங்கள் அம்மாவை அத்தா திட்டுறார், கணவன் மனைவியை திட்டுறார், அந்த 3 வயசு பிள்ளைக்கு முன்னாடி இந்த பிள்ளையும் திட்ட ஆரம்பிக்கும். அத்தா, அதாவது கணவன் தன் மனைவியை 3 வயசு பிள்ளைக்கு முன்னாடி என்ன வார்த்தையை சொல்லி திட்டுறானோ அதே வார்த்தையை சொல்லி திட்டும். அன்பு தாய்மார், வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு வைங்களேன் கணவர். அப்போ என்ன செய்யுமா, இதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு என்னம்மா செய்யும், அந்த பிள்ளையும் சொல்லும், வீட்டை விட்டு வெளியில் போ என்று சொல்லும். அன்பு தாய்மார், என்ன சொல்கிறோமோ அது அப்படி பிரதிபலிக்கக்கூடிய வயசு. இந்த வயசில் அந்த பிள்ளைக்கு முன்னாடி நாம் தப்பாக நடந்துக்கிறக்கூடாது, நாம் தவறானதை பேசக்கூடாது, நாம் யாரையும் திட்டக்கூடாது. அந்த பிள்ளைக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்கணும். அல்லாண்டா யார், அல்லாஹ் தான் நம்மளை படைத்தவன், நமக்கு உணவளிப்பவன் அல்லாஹ். உணவளிப்பவன் அல்ல, புரிய வைக்கிறான். உன்னை படைத்தது அல்லாஹ் என்றால் உனக்கு உணவளிப்பது யார், அந்த உணவை படைத்தது யார், அந்த உணவை படைத்து உனக்கு கொடுப்பது யார் சொன்னாங்க அந்த சஹல் ரஹ்மஹுல்லா. எனக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான், புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கேட்டாங்க, 3வது கேள்வி கேட்டாங்க, உனக்கு உணவளித்து வளர்த்து உனக்கு உடை உடுத்தது யார், உடுத்துவதற்கு நீ ஆடை உடுத்திருக்கிறாரே, ஜிப்பா போட்டிருக்கிறாயே, நீ ஒரு கைலி உடுத்திருக்கிறாயே, உன் உடலை மறைப்பதற்கு உனக்கு உடை கொடுத்தது யார், உடை வாங்கி கொடுத்தது யார். யோசிக்கிறாங்க, அத்தான்னு சொல்கிறதா அம்மான்னு சொல்கிறதா யோசிச்சுட்டு அல்லாஹ் அப்படின்னாங்க. அல்லான்னு சொன்னாங்க. எப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அந்த பிள்ளை சொல்லிச்சு, என் அத்தாவின் மூலமாக, என் அத்தா சம்பாதிச்சு என் அத்தா வாங்கி தந்து அந்த உடை என் அம்மாட்ட வந்து அம்மா கையின் மூலமாக அல்லாஹ் எனக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்தான், எனக்கு சட்டையை கொடுத்தான். எனக்கு சட்டையை கொடுத்தது மட்டுமல்லாமல் எனக்கு உடுத்துவதற்குள்ளே கீழ் ஆடையையும் அல்லாஹ் கொடுத்தான். எனக்கு உடுத்துவதற்குள்ள உடைகளை கொடுத்தது அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, புது ட்ரெஸ் எடுக்கிறீங்க, அதாவது ஈது பெருநாள் அன்னைக்கு, பெருநாளைக்கு உடுத்துவதற்காக புது ட்ரெஸ் எடுக்கிறீங்க, போட்டு அழகு பார்க்க வேண்டும். அப்படி போடக்கூடிய நேரத்தில் புது ட்ரெஸ் போடும்போது பிஸ்மில்லாஹி அந்த கசௌதனி ஹாதா மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா, பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு இந்த ட்ரெஸ்ஸை நான் உடுத்துகிறேன். உடை உடுத்துவதற்கு சில ஒழுக்கங்கள் இருக்கிறது. அப்போ முதல்ல இந்த துவா ஓதணும், பிஸ்மில்லா அந்த கசௌதனி ஹாதா மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா. ட்ரெஸ் எடுத்தது நாம தான், ட்ரெஸ்ஸுக்கு காசு கொடுத்தது நம்ம தான், காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம், நாம வாங்கினோம். அல்லாட்ட சொல்லணும், ரப்பே அந்த கசௌதனிஹி, இந்த ட்ரெஸ்ஸை வாங்குவதற்கும் இந்த ட்ரெஸ்ஸை உடுத்துவதற்கும் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்தது நீ, பணத்தை கொடுத்தது நீ, ஜவுளி கடைக்கு போய் அந்த ட்ரெஸ்ஸை வாங்க வைத்தது நீ, அந்த ட்ரெஸ்ஸை எனக்கா நீ தயார் பண்ணி கொடுத்ததெல்லாம் நீ என்று நம்ம யார்கிட்ட சொல்லணும், அல்லாட்ட சொல்லணும். இந்த துவாவை நமது பிள்ளைகிட்டையும் கற்றுக் கொடுக்கணும். இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கி தரல, அத்தா வாங்கி தரல, எங்களின் மூலமாக, அத்தாவின் மூலமாக, அம்மாவாகிய என் மூலமாக இந்த ட்ரெஸ்ஸை அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் உடுத்த தந்தான். எனவே பிஸ்மில்லா சொல்லி உடுத்துடா அப்படின்னு சொல்லி பழக்கணும். பிஸ்மில்லா சொல்லி உடுத்துமா அப்படின்னு சொல்லி பழக்கணும். உடுத்தும் போது வலது கையில் வலது பக்கம்
அப்புறமாக முதல்ல போட சொல்லணும், வலது கையை உள்ள திணிக்க சொல்லணும், அப்புறமா இடது கையை திணிக்க சொல்லணும். ஏன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் பேர பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. உடைகள் எப்படி அணிய வேண்டும், உணவுகள் எப்படி சாப்பிட வேண்டும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிஸ்மில்லான்னு சொல்லி நீ என்ன செய், முழு துவா தெரியல, வெறும் பிஸ்மில்லா சொன்னாலே போதும். பிஸ்மில்லா சொன்னாலே போதும். பிஸ்மில்லா சொல்லி நீ உடை உடுத்து. அப்படி உடை உடுத்தும் போது வலது கையில் மாட்டு. செருப்பு போடுறியா, வலது காலில் மாட்டு, பிஸ்மில்லா சொல்லி மாட்டு. நிச்சயமாக இதுவெல்லாம் நம்ம நபியினுடைய சுன்னத்ரா அல்லாஹ்வே சொல்லிக் கொடுப்பதோடு நம்ம நபியையும் பற்றியும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, அப்போ நபியினுடைய சுன்னத் என்ன என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போ அந்த தாய் மாமா இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு நிச்சயமாக அடுத்து சொன்னாங்க, எனது மருமகனே, நான் உனக்கு சில விஷயங்களை கற்றுத்தருகிறேன். நான் ஒரு சில விஷயங்களை உனக்கு கற்றுத்தருகிறேன். அந்த விஷயத்தை நீ கண்டிப்பாக செஞ்சு வா, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொன்னாங்க. தாய் மாமா தன்னுடைய மருமகனுக்கு எத்தனை வயசுமா? 3 வயசு. அந்த 3 வயசு மருமகன்கிட்ட அல்லாஹ்வை பற்றி விலைக்கு சொல்லிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த வார்த்தையை நீ மவுத்து வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க, மவுத்து வரைக்கும் நீ நினச்சிக்க, மவுத்து வரைக்கும் நீ உன்னுடைய நினைவுல வச்சுக்க. கண்டிப்பாக நீ சொர்க்கத்துக்கு போவே. என்ன வார்த்தை அது? 3 வார்த்தைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. ஒன்றாவது அல்லாஹு மஇ, சொல்லுங்கம்மா, அல்லாஹு மஇ. ரெண்டாவது அல்லாஹு நாதிரி. மூணாவது அல்லாஹு ஷாஹிதி. இந்த 3ஐயும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. இன்ஷால்லா நம்ம பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுங்க. இன்ஷால்லா இந்த 3 விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். ஒன்றாவது என்னம்மா, அல்லாஹு மஇ. ரெண்டாவது என்னம்மா, அல்லாஹு நாதிரி, நலர பார்த்தான், அதிலிருந்து நாதிரி. மூணாவது என்னம்மா, அல்லாஹு ஷாஹிதி. இந்த 3க்கு என்ன அர்த்தம்? அல்லாஹு மஇ, அல்லாஹ் என்னோட இருக்கிறான். அல்லாஹு நாதிரி, ரெண்டாவது வார்த்தைக்கு என்ன அர்த்தம்மா? அல்லாஹு நாதிரி, அல்லாஹ் என்னை பார்க்கக்கூடியவனாக இருக்குகிறான். உண்மைதானம்மா? எந்த நேரமும் அல்லாஹ் நம்மளை பார்க்குகிறான், அல்லாஹ் நம்மை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். மூணாவது அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹ் எனக்கு முன்னாடி இருக்கிறான். ஷாஹிதின் என்ன அர்த்தம்? எனக்கு முன்னாடி இருக்குகிறான். அப்போ அல்லாஹ் என்னோட இருக்கிறான், அல்லாஹ் என்ன பார்க்குறான், அல்லாஹ் எனக்கு முன்னாடி இருக்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹுக்கு முன்னாடி நான் இருக்குகிறேன், அல்லாஹுக்கு முன்னாடி நான் உட்கார்ந்திருக்கிறேன், அல்லாஹுக்கு முன்னாடி நான் படுத்திருக்கிறேன், அல்லாஹுக்கு முன்னாடி நான் இருக்குகிறேன். இந்த 3ஐயும் நீ சொல்லிக்கொண்டே இரு. முதல்ல 7 தடவை சொல்லி பழக்கிறாங்க. என்னென்ன வார்த்தை சொல்லுங்க? அல்லாஹு மஇ. அப்படி மாண்ட உடன் அர்த்தம், மஇனா என்னுடன் அர்த்தம். அல்லாஹு மஇ, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். ரெண்டாவது அல்லாஹு நாதிரினா பார்க்கக்கூடியவன் அர்த்தம், நாதிரினா என்னை பார்க்கக்கூடியவன் அர்த்தம். அப்போ ரெண்டாவது வார்த்தை என்னன்னு சொன்னால் அல்லாஹு நாதிரி, அல்லாஹ் என்னை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், பார்த்து கொண்டே இருக்கிறான். மூணாவது என்னம்மா? அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹ் எனக்கு முன்னாடி இருக்கிறான். அப்படி என்ன அர்த்தம்? அவனுக்கு முன்னாடி நான் இருக்குகிறேன். ஆசிரியருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாணவன் சேட்டை பண்ணுவானா? ஒரு ஆஃபீஸருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அதாவது கீழுள்ளவன் சேட்டை பண்ணுவானா? ஆஃபீஸர் முன்னாடி இருக்கிறார், சேட்டை பண்ணுவானா? சேட்டை பண்ண மனசு வராது. அன்பு தாய்மார்களே, இதே மாதிரி தான் அல்லாஹுக்கு முன்னாடி நான் இருக்குகிறேன், அல்லாஹ் என்னை பார்க்குகிறான், அல்லாஹ் என்னோடு இருக்குகிறான், எப்பவும் என்னோடு இருக்கிறான். பாத்ரூமுக்குள்ளே போனாலும் அல்லாஹ் இருக்கிறான். ஒரு சஹாபி போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், பாத்ரூமுக்குள்ளே நான் நிர்வாணமாக குளிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நிர்வாணமா, உடை இல்லாமல், ஆடை இல்லாமல் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, என்ன உனக்கு வெக்கமா இல்லையா? அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறானே, அல்லாஹுக்கு முன்னாடி நீ ஆடை இல்லாமல் இருக்கிறத நீ விரும்புறியா? அப்படி என்ன அர்த்தம்? பாத்ரூமுக்குள்ளும் நீ குளிக்கிற நேரத்திலும் கூட அல்லாஹ் உன்னை பார்க்குகிறான். அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க, பாத்ரூமுக்குள்ளே போகிறீங்க, டாய்லெட்டுக்கு போகும்போது நீங்கள் உட்காரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யுங்க, அந்த உங்களுடைய ஆடைகளை தூக்கக்கூடிய அந்த நேரமும் கூட கடைசி நேரமாக இருக்க வேண்டும், மறைமுகமாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அங்கும் அல்லாஹ் இருக்குகிறான். டாய்லெட்டில் எப்படி இருக்கணும், குளிக்கிற நேரத்தில் எப்படி இருக்கணும், இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எந்த நேரமும் அல்லாஹ் என்னோட இருக்குகிறான்.
சொல்லிட்டு சொன்னாங்க, மருமக பிள்ளையே, என்னுடைய சகோதரி மகனே, மருமக பிள்ளையே, இந்த வார்த்தைகளை, இந்த 3 வார்த்தையை நீ உன் மனதில் வைத்து கொண்டால் நீ பாவம் செய்வாயா, நீ தப்பு செய்வாயா? அல்லாஹ் என்னோட இருக்கிறான் என்ற எண்ணத்தோட உனக்கு தப்பு செய்ய மனசு வருமா? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோட உனக்கு தப்பு செய்ய மனசு வருமா? அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன் என்ற எண்ணத்தோட, அல்லாஹ்வுக்கு முன்னாடி அதிகாரிகளுக்கெல்லாம் பெரிய அதிகாரி, அரசர்களுக்கெல்லாம் பெரிய அரசன், எல்லோரையும் படைத்தவன், இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி, சக்தி மிகுந்தவன், அவனுக்கு முன்னாடி நாம் இருக்கும்போது எப்படி தப்பு செய்ய மனசு வரும்? எனவே இந்த 3 வார்த்தையுமே உன்னுடைய மந்திர சொல்லாக நீ எடுத்துக்கொள், உன்னுடைய நினைவில் வைத்துக்கொள், மவுத் வரைக்கும் நினைச்சுக்கோ, நீ தப்பே செய்ய மாட்டாய், சொர்க்கம் போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்தை அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு நசீபாக்குவானாக. எனவே சொர்க்கம் எப்படிமா நமக்கு கிடைக்கும்? சொர்க்கம் எப்படிமா நமக்கு கிடைக்கும்? சொல்லுங்கம்மா, எப்படிமா கிடைக்கும்? நல்ல ஒழுக்கங்களின் மூலமாக, அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்வதின் மூலமாக, அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்வதின் மூலமாக, ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதின் மூலமாகத்தான் சொர்க்கம். வெறும் நோன்பு வச்சுட்டா, வெறும் தொழுகிறோம், ஆனால் எல்லா பாவமும் செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லா பாவமும் செய்கிறோம், நல்ல ஒழுக்கங்கள் நம்மகிட்ட இல்லை, எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? அன்பு தாய்மார், தொழுகணும், ஒழுக்கமாக நடக்கணும், நோன்பு வைக்கணும், ஒழுக்கத்தை பேணி வாழணும். இந்த ஒழுக்கத்தை எப்போ இருந்து கற்றுக்கிறது? அன்பு தாய்மார்களே, 3 வயசுல இருந்தே ஒழுக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம கற்றுக்கொள்ளலை, நம்ம பிள்ளைகளுக்காவது கற்றுக் கொடுக்க வேண்டும். நமக்கு கற்றுக் கொடுக்க யாரும் இல்லை, இப்போ நாம நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. முஹைதீன் அப்துல் காதிர் ஜைலானி ரஹ்மஹுல்லா அவங்க யாருமா? இறைநேசர்களுடைய, அவுலியாக்களுடைய தலைவர், சையதுல் அவுலியா, இறைநேசர்களுடைய தலைவர் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ இறைநேசர்களுக்கெல்லாம் தலைவராக உருவான அந்த முஹைதீன் அப்துல் காதிர் ஜைலானி ரஹ்மஹுல்லா அவங்க உருவானது எப்படி? அவங்க பெரிய இறைநேசராக மாறியது எப்படி? அன்பு தாய்மார்களே, அவங்களுடைய தாயினால், அவங்களுடைய அம்மாவினால், ஒவ்வொருத்தருமே, இந்த உலகில் வாழ்ந்த அனைவருமே, அனைத்து நல்லோர்களுமே கண்டிப்பாக தாயின் வளர்ப்பில் உருவானவர்கள் தான். தாய் வளர்ப்பு சரியாக இருந்தால் பிள்ளையும் சரியாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் என்ன செய்வீங்கம்மா? பிள்ளைகளை டான்ஸ் ஆட சொல்லி செல்ல பாட்டை போட்டு விட்றீங்க, பிள்ளை அழகாக டான்ஸ் ஆடும், சூப்பராக ஆடுறான், நல்லா ரசிப்பீங்க. இதே பிள்ளை நல்ல பெரியவனானதுக்கு பின்னாடி உங்கள் முன்னாடி டான்ஸ் ஆடுவான். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, டே கடைக்கு போயிட்டு வாடா, டான்ஸ் ஆடிக்கிட்டு ஓடுவான். இப்போ உங்களுக்கு கோவம் வரும். முன்னாடி டான்ஸ் ஆடுனா பார்த்து சிரிச்சிங்க, இப்போ டான்ஸ் ஆடுறான், இப்போ என்ன செய்யணுமா? கோவம் வரும். ஏமா? சொல்லு கேட்காம டான்ஸ் ஆடுறான். அப்போ ஆரம்பத்திலேருந்து என்ன செய்யணும்னா, டான்ஸ் ஆட வச்சு நாம் என்ன செய்யக்கூடாது? சந்தோஷப்படக்கூடாது. தப்பாக பேச வச்சு சந்தோஷப்படக்கூடாது. அத்தாவை டேன்னு சொல்லு, அம்மாவை போடின்னு சொல்லு, நிச்சயமா இப்படி சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்துட்டு கொஞ்சம் பெரியவனாதுக்கு முன்னாடி ஏண்டி அம்மா அப்படின்னு கேட்டா கோவரமா வராதம்மா வரும். அப்போ அது மாதிரி கொஞ்சம் பெரியவனா, சின்ன பிள்ளையில போடா வாடான்னு பேசுனான், பெரியவனானதுக்கு பின்னாடி போடா வாடான்னு பேசுகிறான். டே அத்தா, டே அம்மா, அப்படி அதாவது போடி வாடி போடா வாடான்னு சொல்லி பேசுகிறான். அன்பு தாய்மார், இந்த தப்புக்கு காரணம் யார்? அன்பு தாய்மார்களே, சின்ன பிள்ளைகளை நாம் பழக்கின பழக்கம் அந்த பழக்கம் தான் கடைசி வரைக்கும் தொடரும். அத்தாவை எதிர்த்து பேசுவான், அத்தாவை சனியை முடிச்சவன், அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், அத்தாவை பேசுவான் பிள்ளை. ஏன்னு சொன்னால் சின்ன வயசில் பேச வச்சு ரசித்தோம். அப்போ சிறு வயசுலேருந்தே அத்தாவை எப்படி பேசணும், ஐயாவை எப்படி பேசணும், அம்மாவை எப்படி பேசணும், யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், எந்த மரியாதையோடு நம்ம நடக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்களை எப்படி மதித்து வாழணும், நல்லோர்கள்ட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறணும், கெட்டவங்களை விட்டு எப்படி தவிர்த்து கொள்ளணும், இதையெல்லாம் 3 வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்க அந்த தாய்மார்கள். முஹைதீன் அப்துல் காதிர் ஜைலானி ரஹ்மஹுல்லா அவங்க இறைநேசராக உருவானதுக்கு காரணம் யார்? அவங்க அம்மா. அவங்களுக்கு 4 வயசு ஆகிறது. 4 வயசான அந்த நேரத்தில் 3 வயசுலேருந்து 4 வயசு, அதை புரியக்கூடிய பருவம், தானாக சாப்பிடக்கூடிய பருவம். 3 வயசுக்கு மேலே 2 வயசு முடிஞ்சு 3 வயசு வரைக்கும் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிப்பான். 3 வயசுக்கு மேலே ஊட்டி விடுவதை விரும்ப மாட்டான். தட்டை அவன் பறிச்சுக்கிடுவான், தட்டை பறித்து அவனாக சாப்பிட முயற்சி பண்ணுவான். இப்படி தானாக சாப்பிடக்கூடிய பருவம் வந்த நேரத்தில் முஹைதீன் அப்துல் காதிர் ஜைலானி ரஹ்மஹுல்லாஹுடைய அம்மா அல்லாஹுடைய நினைப்பு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹு ராசிகி, அல்லாஹு தான் எனக்கு உணவளிக்கிறான் என்ற எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க? கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹஸரத் அவங்க சொல்லியிருப்பாங்க, நானும் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அவங்க என்ன பயிற்சி கொடுத்தாங்க தன் மகனுக்கு? என்ன பயிற்சி கொடுத்தாங்கம்மா? சமைச்சு பீரோலில் வச்சுருவாங்க, அலமாரியில் வச்சுட்டு சொல்லுவாங்க, பசிக்கிற நேரத்தில் இந்த பிள்ளை பசிக்குதுமா அப்படின்னு சொன்ன உடனே சொல்லுவாங்க, டே பிஸ்மில்லா சொல்லி அந்த அலமாரியை திறந்து பாரு, உனக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான், அல்லாஹ் உனக்கு சாப்பாடு கொடுப்பான்.
அம்மா பால் வேணுமா? பால் பாட்டில் ஏற்கனவே பால் ஊற்றி வச்சுருப்பாங்க. சொல்லுவாங்க, பிஸ்மில்லா சொல்லி அந்த அலமாரியை திறந்து பாரு, உனக்கு பால் இருக்கும், பாட்டிலில் பால் இருக்கும், எடுத்து குடி அப்படிமா. பால் தருவதும் சாப்பாடு கொடுப்பதும் அல்லாஹ் கொடுக்கிறான் என்ற எண்ணத்தை விதைச்சாங்க. கடைசியில் அவங்களுக்கு ஒரு நாள் 5 வயசுக்கு மேலே ஒரு 6 வயசு ஆகும்போது, கொஞ்சம் வயசுகள் கூட வரும்போது, அந்த முஹைதீன் அப்துல் காதிர் ஜைலானி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ஒரு நாள் வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் விட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி அம்மா கடைக்கு போயிட்டாங்க. கடைக்கு போயிட்டு வருவதற்கிடையில் முஹைதீன் அப்துல் காதிர் ஜைலானி சின்ன பிள்ளை எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே பசிக்குது. அம்மாவை பார்க்குறாங்க, அம்மாவை காணோம். அப்போ என்ன செய்கிறாங்க, ஞாபகம் வந்துருச்சு. ஆஹா, அம்மா சொல்லுவாங்கல்ல, அலமாரியை தர, அலமாரிக்குள்ளே அவனுக்கு அல்லா உணவு வச்சிருக்கிறான், எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அன்னைக்கு அம்மா அலமாரிக்குள்ளே பாலும் வைக்கலை, அலமாரிக்குள்ளே சாப்பாடும் வைக்கலை. இந்த பிள்ளை போச்சு. முஹைதீன் அப்துல் காதிர் ஜைலானி 4-5 வயசு தான் இருக்கும். அந்த பிள்ளை போச்சு. பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அலமாரியை திறந்தது. அருமையான சாப்பாடு, அருமையான பால் அலமாரிக்குள்ளே இருந்தது. எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க, ருசிச்சு சாப்பிட்றாங்க. அந்த நேரம் பார்த்து அம்மா பதறிக்கிட்டு ஓடி வர்றாங்க. ஆஹா, என் பிள்ளை எந்திரிச்சு அலமாரியை திறந்தா, அலமாரிக்குள்ளே எந்த உணவு நான் வச்சுட்டு வரலையே, பிஸ்மில்லா சொல்லி இன்னைக்கு திறந்தா, இவ்வளவு நாள் பாடுபட்டமே, இத்தனை வருஷமாக சொல்லி வளர்த்தமே, அது வேஸ்ட்டாக போகுமே. அலமாரிக்குள்ளே உணவு இல்லை, உணவு சமைச்சு வைக்காமல் கடை வீதிக்கு வந்துட்டாங்க. இப்போ பதறி போய் ஓடி வந்தால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டாங்க, யாருப்பா இந்த உணவு கொடுத்தது அப்படின்னு கேட்டாங்க. யாரை பார்த்து கேட்டாங்கம்மா? முஹைதீன் அப்துல் காதிர் ஜைலானி ரஹ்மஹுல்லாஹ் அவங்கள பார்த்து தாய் கேட்டாங்க, உனக்கு இந்த உணவை யாருப்பா கொடுத்தது? கேட்ட நேரத்தில் அவங்க சொன்னாங்க, என்னம்மா விளையாடுறியா? இவ்வளவு நாளாக எந்த அல்லாஹ் எனக்கு உணவு கொடுத்தானோ அந்த அல்லாஹ் தான் எனக்கு இந்த உணவை கொடுத்தான். ஆனால் என்ன ஒரு சின்ன வித்தியாசம், இவ்வளவு நாளாக கொஞ்சம் ருசி கம்மியாக இருந்துச்சு, இன்னைக்கு சூப்பர் ருசிமா, அருமையான ருசி, சாப்பிட்டு பாரு என்பதாக சொல்லும்போது தாய் கண் கலங்குறாங்க. அந்த உணவை கொடுத்தது யாருமா? அன்னைக்கு அந்த உணவை கொடுத்தது யாருமா? அல்லாஹ்ட்ட இருந்து நேரடியாக அந்த உணவை பெற்றாங்க. சின்ன பிள்ளையிலேயே இறை நேசத்தை அடைந்தாங்க. எனவே தாய்களே, அன்பு தாய்மார்களே, உங்களுடைய மடியில்தான் உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய பேரன், உங்களுடைய பேத்தி, இவங்களெல்லாம் நல்லோர்களாக வளருவது உங்களுடைய மடியில் தான். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மடியில் தான். நீங்கள் இந்த தருணத்தை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் அருமையான ஒரு வயசு. இதை நீங்கள் தவற விட்டுற வேணாம் என்பதை நம்மளை அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யாருமா? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யாருமா? அம்மா சொல்லுங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேரப்பிள்ளையே, ஸல்லல்லாஹு அலைஹி பேரப்பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பேரன்களை கண்டுவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு கொஞ்சம் குழாவை எடுத்துருவாங்க, அவங்கள விளையாடுவாங்க. பேர பிள்ளைக முதுகில் போட்டு தொங்குவாங்க, சஜிதாவில் இருப்பாங்க, கழுத்தில் ஏறி உட்காந்துக்குருவாங்க. என்னைக்காவது ஐயாவுடைய கழுத்தில் பேர பிள்ளை ஏறி உட்காந்தா சந்தோஷப்படுங்க. இது சுன்னத். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு கழுத்தில் பேரப்பிள்ளை ஏறி உட்காந்துக்குருவார். சொல்லுவாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சில நேரம் அத்தாவுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிடும், எந்திரிக்க முடியாது, அவ்வளோ கஷ்டமாக சிரமப்படுவாங்க. நான் போய் பிள்ளையை தூக்கிடுவேன். அப்படி உட்காந்து அப்படியே அமிக்கிடுவார், அதை எந்திரிக்க விட மாட்டார் பேரப்பிள்ளை. எங்கள் பாப்பா தொழுகும்போது அவ்வளோ சகஜமாக இருந்தாங்க பேரப்பிள்ளையோட. ஆனால் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க. ஒரு பக்கம் சகஜமாக இருந்தாங்க, அன்பாக இருந்தாங்க. பேரப்பிள்ளை மேலே அன்பாக இருக்க வேண்டும். பேரப்பிள்ளைகளை திட்டக்கூடாது. சனியை முடிச்சவன் போய் தொல்லடாங்க, அப்படி போடா இப்படி போடா, நீ உருப்படவே மாட்டடா, இந்த மாதிரி பேரப்பிள்ளைகளை திட்டுவது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? சரி, ஐயாக்களும் அத்தம்மாக்களும் திட்டாங்கன்னு வைங்களேன், பெத்த தாய் திட்டுறாங்க பிள்ளைகளை, நிச்சயமா எவ்வளோ பெரிய வார்த்தை. அன்பு தாய்மார்களே, சபிக்கக்கூடாது பிள்ளைகளோட அன்பாக இருக்கணும், பிள்ளையோட பாசமாக இருக்கணும், கொஞ்சம் விளையாடணும். உங்களுக்கு டென்ஷனான நேரம், உங்களுக்கு வேலையுள்ள நேரம், உங்களுக்கு கோபமான நேரம், எந்த நேரத்திலும் உங்கள் பிள்ளை உங்களோட விளையாடும் போது நீங்கள் மாறிடணும். நீங்கள் உங்கள் வேலையை ஒத்தி வச்சிடணும். பிள்ளையோட பிள்ளை நீங்கள் மாறிடணும். இது சுன்னத். எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தாலும் பாருங்களேன், தொழுவும் போதும் கூட அந்த பேர பிள்ளைகளுக்கு ஒத்துழைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம். இந்த பேர பிள்ளையை ஒரு நாள் பள்ளிவாசல் குமிஞ்சு கிடக்கக்கூடிய சதகா ஜக்காத்தினுடைய பொருளை, ஜக்காத்தினுடைய ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் வச்சுட்டாங்க. சின்ன பிள்ளை பள்ளிவாசலில் இருந்த ஒரு தர்மத்தினுடைய பொருளை எடுத்து வாயில் வச்சுட்டாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே கையை பிடிச்சிட்டு வாய்க்குள்ளே விரலை விட்டாங்க. அந்த விரல் தொண்டைக்குழிக்குள்ளே உரையும் போச்சு. அந்த பேரிச்சம்பழத்தை அப்படி நோண்டி எடுத்து வெளியில் தூக்கி போட்டு
எச்சில துப்பு, எச்சில கூட முழுங்கிறார். என்ன தெரியாதா? நம்ம நபியினுடைய குடும்பம் சதகாவுடைய பொருளை, ஜக்காத்துடைய பொருளை சாப்பிடக்கூடாதுங்கிறத சொல்லி கொடுக்கலையா அம்மா? நம்ம சாப்பிடக்கூடாது தெரியுமா தெரியாதா? சொல்லிட்டு சொன்னாங்க, நம்ம நபியினுடைய குடும்பம்ப்பா, நம்ம நபியினுடைய குடும்பம்ப்பா, நாம சதகாவுடைய பொருளை, ஜக்காத்தினுடைய பொருள் அன்பளிப்பா கொடுத்தா வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் சதக்கான்னு கொடுத்தா வாங்க மாட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜக்காத்துன்னு கொடுத்தா வாங்க மாட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவங்களுக்கு விலக்கி வச்சிருந்தான், அது கூடாது என்று தடுத்து வச்சிருந்தான். எனவே அன்பு தாய்மார்களே, அந்த நேரத்தில் வாய்க்குள்ள விரலை விட்டு தொண்டைக்குழி வரைக்கும் அந்த விரல் போயிடுச்சு. அந்த பேரிச்சம்பழத்தை அப்படி வெளியில் எடுத்தாங்கன்னா, எடுத்தது மட்டுமல்லாமல் அந்த சட்டத்தை கற்றும் கொடுக்குறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, என் மவுத் வரைக்கும், என் வாழ்நாள் வரைக்கும் அந்த பாடம் எனக்கு பாடமாக இருந்தது. அன்னைக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், என் ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், என் நபி எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், என் மவுத் வரைக்கும் நான் நினைவு வைத்திருந்தேன். அன்பு தாய்மார்களே, எனவே நாம் அன்பாக இருப்பதோடு, பிள்ளைகள் மேலே, பேத்திகள் மேலே, பேரன்கள் மேலே அன்பாக இருப்பதோடு நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நல்ல பண்பாடுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வம்பிழுக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, யாரையும் தப்பாக நினைக்கக்கூடாது. இது போன்ற நல்ல விஷயங்களை நமது பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் எல்லாம் அறிந்து கொள்கிறோம். ஒரு நாள், அதாவது அபூ சலமா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகன். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா யாருமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமாரில் ஒருத்தவங்க. ஆனால் அந்த மனைவிக்கு முதல் கணவரின் மூலமாக ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையினுடைய பேர் அம்ரு. அந்த குழந்தையினுடைய பேர் என்னம்மா? அம்ரு. அம்ருபுன் அபி சலமா, அம்ருபுன் அபி சலமா. இந்த அம்ரு என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி சின்ன பிள்ளையாக இருந்தாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு மாதிரி ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாங்க, சிறு பிள்ளையாக இருந்தாங்க. அப்போ மனைவியினுடைய மகன் அல்லவா, மனைவிக்கு முதல் கணவன் மூலமாக பிறந்த மகன் அல்லவா, அப்போ சின்ன பிள்ளை. நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் சாப்பிடும்போது பக்கத்தில் வந்து உட்காந்துக்குருவாங்க. உட்காந்துக்கிட்டு சின்ன பிள்ளை தானே, அந்த பக்கம் உள்ள சஹாபிட்ட உள்ள இலையில அந்த தட்டில் உள்ளதை கொஞ்சம் எடுக்கிறது, முன்னாடி உள்ள சஹாபியோட தட்டில் உள்ளதை கொஞ்சம் எடுக்கிறது, இங்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு தட்டில் உள்ளதை எடுக்கிறது. அவங்களுக்கு முன்னாடியும் உணவு வைக்கப்பட்டிருக்கும். இப்போ என்ன செய்வாங்க, அங்கங்கே திரும்பிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டு இப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் சேட்டை பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லமாக, அன்பாக முதுகுல ஒரு தட்டு தட்டி, யா குலாம், ஓ அன்பான பையனே, என் மனைவியின் மகனே, அன்பான பையனே, குலாம் சொல்லி கூப்பிட்டாங்க. ஓ அன்பான பையனே, சிறுவனே, சம்மில்லா, சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு. வக்குல் மிம்மா யலீக், உனக்கு பக்கத்தில் உள்ளதை சாப்பிடு. வக்குல் மிம்மா யலீக், உனக்கு முன்னாடி உள்ளதை பார்த்து சாப்பிடு. கண்டிப்பாக வலா தல்தஃபித், நீ அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாத, அங்கிட்டும் இங்கிட்டும் உன் கையை போட்டு உழப்பாத. 3-4 வயசு பிள்ளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சாப்பிடணுங்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க. அன்பு தாய்மார்களே, எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 3 வயசுலேருந்து எத்தனாவது வயசு வரைக்குமா? 6வது வயசு வரைக்கும் இந்த பருவம் இருக்கிறது. நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய சரியான பருவம். இன்ஷா அல்லாஹ் இந்த வயசில் நீ டான்ஸ் ஆடு, நீ அப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு, அத்தம்மாவை இப்படி பேசு, ஐயாவை இப்படி பேசு, இப்படி இந்த மாதிரி சொல்லு, அந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை விதைக்காமல், கெட்ட செயல்பாடுகளை விதைக்காமல், அதாவது நல்ல நல்ல விஷயங்களை விதைத்து, நல்ல சொற்களை விதைத்து, இன்ஷா அல்லாஹ் நற்குணசீலர்களாக, நல்லடியார்களாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக நமது பிள்ளைகளை, நமது பேரன்களை, பேத்திகளை நாம் உருவாக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் முடிவெடுத்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த வாய்ப்பை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. இப்போ 6 வயசு முடிஞ்சு, 7 வயசு ஆரம்பம். அன்பு தாய்மார்களே, 7 வயசு என்பது என்ன? இப்போ 5 வயசு மேலே, 5 வயசு முடிஞ்சு 6 வயசு, இப்போ ஸ்கூலில் சேர்க்குறோம் பாருங்களேன். ஸ்கூலில் சேர்க்குற 1ஆவதுக்கு சேர்க்குற வயசு என்னம்மா? 6 வயசு. 5 முடிஞ்சு 6 ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ 6 வயசு தான் 1ஆவது படிக்க தகுதியான வயசு என்பது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க 7 வயசு அப்படிமா. அதாவது 7 வயசானால் முரு அவுலாலுக்கும் பிஸ் சலா, தொழுகையின் சட்டங்களை சொல்லிக் கொடுத்து, தொழுகையினுடைய விவரங்களை சொல்லிக் கொடுத்து, தொழுகண்டா என்ன, தொழுகையினுடைய வெளிஃபல் என்ன, தொழுகையினுடைய உள்ஃபல் என்ன, தொழுகையினுடைய வாஜிபுகள் என்ன, தொழுகையினுடைய சுன்னத்துகள் என்ன, தொழுகையினுடைய மக்ரூஹுகள் என்ன, எந்தெந்த விஷயங்கள் தொழுகை முறிஞ்சு போயிடும், தொழுகைக்கு முன்னாடி ஒழு செய்யணும், எப்படி ஒழு செய்யணும், ஒழுவின் சட்டங்கள் என்ன, ஒழுவுக்கு முன்னாடி தண்ணீரின் சட்டம், இதுவெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஒழு செய்யணும். அப்போ 7 வயசு பிள்ளையை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, முதல்ல மணிக்கட்டு வரைக்கும் கழுவு, 2வது என்ன செய்ய வாய்க்கோப்படி, 3வது மூக்க கழுவு, எத்தனை தடவை. அப்போ அந்த வயசில் 7 வயசு ஆகும்போது நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள், நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அதாவது இப்போ புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க.
புது கல்விக் கொள்கை இருக்கிற 7 வயசுலேருந்து இப்போ திட்டம் போட்டிருக்கிறாங்க. அன்பு தாய்மார்கள், ஏன்னு சொன்னால் ஒரு பையனுடைய முழு விளக்கு சக்தி எப்போ இருந்து ஆரம்பிக்கும்? 7 வயசுலேருந்து ஆரம்பிக்கும். முழு விளக்கு சக்தி ஒவ்வொன்றையும் புரியக்கூடிய வயசு. இன்னைக்கு சின்ன பிள்ளையிலே புரியுறான், அது வேறு விஷயம். ஆனால் பெரும்பாலும் 7 வயசுலேருந்து தான் முழு விளக்க சக்தி ஒரு பிள்ளைக்கு கிடைக்கிறது. இப்போ ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, 7 to 12 வயசு இருக்கிறதே இது அற்புதமான ஒரு வயசு, மிக பேர் அற்புதமான ஒரு வயசு. எப்படி 3 to 6 வயசு ரொம்ப முக்கியமோ, இதே மாதிரி 7 to 12 வயசு என்பது புரிந்துணர்வோடு செய்யக்கூடிய வயசு. அந்த 3 to 6 என்பது அது புரியாமல் செய்யக்கூடிய வயசு. ஆனால் 7 to 12 என்பது புரிந்து செய்யக்கூடிய வயசு, புரிந்து செய்யக்கூடிய வயசு. இப்போ ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, தொழுகையை பற்றி முதல்ல புரிய வைங்க, ஈமானை கற்றுக் கொடுங்க. ஈமானை கற்றுக் கொடுத்ததுக்கு பின்னாடி தொழுகையை பற்றி இங்கே சொல்லும்போது பிஸ்ஸலான்னு சொன்னாங்க, எடுத்த உடனே தொழுகைன்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் 2லேருந்து 3 வரைக்கும் ஈமானுடைய பாடம் முடிஞ்சிருக்கணும், ஈமானுடைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கணும். 3 வயசு பிள்ளை ஈமானில் சிறந்த பிள்ளையாக இருக்க வேண்டும். அல்லான்னு சொன்ன உடனே பயம் வர வேண்டும். அல்லாஹ் எங்கே இருக்கான்னு கேட்டால் அவன் ஏதாவது ஒன்று சொல்லி அல்லாஹ் எங்கும் இருக்கிறான்னு சொல்லணும். இப்படிப்பட்ட புரிந்துணர்வை அந்த 3 வயசுக்குள்ளே ஈமானிய சில பாடங்களை 3 வயசுக்குள்ளே சொல்லி கொடுத்துடணும். இப்போ 7 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னால், அதாவது 4லேருந்து அதாவது 7 வயசு, அதாவது 3லேருந்து 6 வயசு வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துடணும். அப்போ 6 வயசுக்கு மேலே 7வது வயசு அடைந்துட்டா இப்போ புரியக்கூடிய வயசு. ஒவ்வொரு சட்டத்தையும் புரிய வைக்க வேண்டும் அன்பு தாய்மார்களே. நிச்சயமாக அப்படி புரிய வைத்து அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக, நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளரும் என்பதை நம்மளும் அறிகிறோம். முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா வஹும் சபஅ சினீன். 7 வயசாகும்போது தொழுகும்படி ஏவுங்க. தொழுகும்படி ஏவுங்கன்னு என்ன அர்த்தம்? தொழுகையின் சட்டங்களை சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் தொழுது காட்டுங்க, தொழுக சொல்லுங்க. தொழுடா, தொழுடா என்பதாக சொல்லி பொம்பளை பிள்ளையா இருந்த தொழுகணும், சிறப்புகளை எடுத்து சொல்லி தொழுகையை பற்றி புரிய வைக்க வேண்டும். தொழுகையின் சட்டங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒழுங்குடைய சட்டங்களை சொல்லிக் கொடுத்து தொழுகக்கூடிய பிள்ளையாக உருவாக்க வேண்டும். எத்தனை வயசுலமா? 7 வயசில். 7லேருந்து 10 வயசாகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இதா பலகு அஷ்ரத்தன், 10 வயசாகியும் அந்த பிள்ளை தொழுகலை அப்படின்னு சொன்னால் வத்ரிபூஹு அலைஹா, தொழுகும்படி அடிங்க, அடித்து தொழுக வைங்க அப்படின்னாங்க. அடித்து தொழுக வைங்க. 10 வயசுக்கு மேலே, அப்போ 10லேருந்து 12 வயசு வரைக்கும் அடிக்கக்கூடிய வயசு. அடித்து அந்த பிள்ளைகள் நல்லொழுக்கப்படுத்த வேண்டும். இப்போ அந்த 7லேருந்து 12 வயசுக்கு வரைக்கும் என்ன பழக்க வழக்கத்தை புரிந்து செய்தோ அதுதான் மவுத்து வரைக்கும். அது திருத்தவே முடியாது. அது திருத்துறது ரொம்ப கஷ்டம். 7 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் புரியும் ஆற்றல் மிக்க அந்த பருவம். அந்த பருவத்தில் செல்ஃபோனை கொடுத்து பழகிட்டோம், கெட்ட வீடியோவை பார்த்து பழகிருச்சு. அன்பு தாய்மார்களே, அவ்வளவுதான். அந்த பிள்ளை ஃபீஸ் போயிடுச்சு. அந்த பிள்ளை எல்லா ஒழுக்கத்திலையும் தவறான பிள்ளையாக மாறிடும். கடைசி வரைக்கும் திருத்த முடியாது. 12 வயசுக்குள்ளே என்ன ஒழுக்கங்களை கற்றுக்கொள்கிறதோ அதுதான் கடைசி வரைக்கும். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, சஹாபாக்களுடைய வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 7 வயசாகும்போது 7 வயசுடைய நேரத்தில் சொல்லுவாங்க, சஹாபா பெண்கள் தாய்கள் சொல்லுவாங்க, ஏப்பா அல்லாஹ்னா யார் தெரியுமா, அல்லாஹை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்து இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லி நிச்சயமாக தொழுகையினுடைய விவரங்கள் எல்லா விவரங்களையும் 7 வயசுலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அன்பு தாய்மார்களே, இப்படி 7 வயசுலேருந்து சொல்ல ஆரம்பிச்சு நிச்சயமாக அவங்களுக்கு 10 வயசு ஆகும்போது எல்லா புரிதலையும் கொண்டு வந்துடுவாங்க. அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்லி ஒரு சஹாபி பெண்மணி, அவங்க பேர் என்னம்மா? அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹா. அஃப்ரா துடிதுடிப்பான ஒரு சஹாபி பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்க, அல்லாஹ் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்க. அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சஹாபி பெண்ணுக்கு 2 ஆம்பளை பிள்ளையே, ஒன்றாவது முஅவ்வித், 2வது முஆத். முஅவ்வித் சொல்லி 2 பிள்ளை இருந்தாங்க. அவங்களுக்கு வயசு 11, 12 வயசு தான் இருக்கும். 10லேருந்து 12 வயசுக்குள்ளே தான் இருக்கும். 10லேருந்து 12 வயசுக்குள்ளே 10 வயசு வரைக்கும் தொழுகை கற்றுக் கொடுத்தாங்க, ஈமானை கற்றுக் கொடுத்தாங்க, எல்லா சட்டத்திட்டங்களையும் கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுக்குறதோடு மட்டுமல்லாமல் நபியினுடைய பாடத்தை நடத்தி கொடுத்தாங்க. நபின்னா யார், அவங்களை எப்படி நம்ம ஈமான் கொள்ளணும், அவங்க எப்படி நபித்துவம் பெற்றாங்க, நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி சொன்னாங்க. எத்தனை வயசுலமா? 7லேருந்து அந்த 12 வயசுக்குள்ளே நபிமாருடைய வயசை பற்றி சொன்னாங்க, நம்ம நபியை பற்றி சொல்லிட்டு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி ஹிஜ்ரி 2ல் பத்ரு போர் நடக்குது. அந்த பத்ரு போரில் ஒரு நிகழ்ச்சி. அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்கம்மா, தன்னுடைய சின்ன பிள்ளைகளை 12 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அந்த சின்ன பிள்ளை அவங்க பேர் என்னம்மா?
முஅவ்வித் முஆத். முஅவ்வித் ஒரு மகன் பேர், இன்னொரு மகன் பேர் என்னம்மா முஆத். 2 சின்ன பிள்ளைகள். இந்த 2 சின்ன பிள்ளைகளையும் கூப்பிட்டு அந்த அஃப்ரா ரலியல்லாஹு சொன்னாங்க, மகன்களே நீங்கள் சின்ன பிள்ளைதாப்பா, எப்படியாவது நீங்கள் பத்ரு போருக்கு போகணும். பத்ரு போருக்கு போய் நீங்கள் 2 பேருமே, என்னுடைய மகன்களாகிய 2 பேருமே நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அபூ ஜஹலுன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் நபியை திட்டிக்கிட்டே இருக்கிறான், நம்ம நபிக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், நம்ம நபியை கொல்லணும்னு திட்டம் போட்டு இந்த போரில் வந்திருக்கிறான். அவனை நீங்கள் 2 பேர் தான் கொல்லணும். நீங்கள் 2 பேர் தான் கொல்லணும். யாருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கம்மா? அந்த சின்ன பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லுவாங்க, பத்ரு போரில் அந்த 2 பேருமே, ஒருத்தர் குதிரையினுடைய காலை வெட்டுகிறார், இன்னொருத்தர் அபூ ஜஹலுடைய தலையை வெட்டுகிறார். 2 பேரும் போர் முடிஞ்சதுக்கு பின்னாடி சொன்னாங்க, நான் தான் அபூ ஜஹலை கொண்டேன், நான் தான் அபூ ஜஹலை கொண்டேன். 2 பேரும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு சஹாபியோட கை வெட்டப்பட்டுருச்சு, அந்த சின்ன பிள்ளையோட கை வெட்டப்பட்டுருச்சு. வெட்டப்பட்டும் அதோடு என்ன செய்கிறாங்க? ஈமானை பாதுகாத்து நிச்சயமாக ஈமானோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை திட்டிய, உங்களுக்கு நோவினை கொடுத்த அந்த அபூ ஜஹலை கொண்டது நான் தான் அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் பார்த்து சொன்னாங்க, 2 பேரும் தான் கொண்டீங்க, 2 பேரும் தான் கொண்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 பிள்ளைகளை வளர்த்த தாய் பெரும் பாக்கியசாலி என்பதை அங்கே ஞாபகமூட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார், இப்போ என்னம்மா அபூ விரோதிகளை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம நபியினுடைய விரோதி நிச்சயமாக இவன் யார், இவனை என்ன செய்யணும், இவன் என்ன பண்ணணும், அந்த 2 பேருமே புலி மாறி பாய்ந்தார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். அன்பு தாய்மார்களே, நபி மேலே அவ்வளவு பாசம் வச்சுருந்தாங்க. எனவே அந்த 7லிருந்து 12 வயசுக்குள்ளே அல்லாஹை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, அதே மாதிரி இஸ்லாத்தின் ஷரியத் சட்டங்களை பற்றி, தொழுகன்னா என்ன, நோன்புனா என்ன, ஜகாத்னா என்ன, ஹஜ்ஜுனா என்ன, அடிப்படையான விஷயங்கள், இஸ்லாத்தின் ஃபர்துகள் 5ன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இந்த அடிப்படையான விஷயங்களை புரியக்கூடிய ஆற்றலை இன்ஷா அல்லாஹ் அவங்கள்ட்ட உருவாக்கி விட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அன்பு முயற்சி பண்ணுவோமா? இன்ஷா அல்லாஹ். எத்தனை வயசுலம்மா? 7 to 12 வயசுக்குள்ளே. சரியாம்மா. அடுத்த பருவம் 13லேருந்து 18 வயசு. 13லேருந்து எத்தனை வயசுமா? 18 வயசு. 13 வயசுக்கு மேலே, 12 வயசுக்கு மேலே 18 வயசு வரைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பருவம். இந்த பருவத்தில் யார் வழி தவறுகிறாங்களோ அவங்க வழி தவறியவர்கள் தான். கண்டிப்பாக யார் நல்ல ஒழுக்கங்களை இந்த பருவத்தில், அதாவது அந்த 7 to 12க்குள்ளே கற்றுக்கிறாத விஷயங்களை இந்த பருவத்தில் கற்றுக்கிறணும். இந்த பருவத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரான ஒரு கடமை வந்துடுது. ஏன் 13 வயசானதுக்கு பின்னாடி அந்த பிள்ளைட்ட நம்ம சொல்லி வளர்க்கணும். ஈமான, குரானை, ஹதீஸை, மார்க்க சட்டங்களை இவை எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பதோடு, ஏப்பா 18 வயசாகிடுச்சுன்னு சொன்னால் ஆம்பளை பிள்ளைக்கு ஏஜ் அட்டன் பண்ணுற வயசு. 13 வயசுக்கு மேலே பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், நீ எப்போ உட்காருவே தெரியாது, நீ எப்போ ஏஜ் அட்டன் பண்ணுவே தெரியாது. ஏஜ் அட்டன் பண்ணிட்டா தொழுகிறது ஓ மேலே கடமை. ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் 18 வயசில் தொழுகிறது கடமை. 18 வயசு வரைக்கும் அப்படி இப்படி இருந்துக்கலாம்னு நம்ம அனுமதிக்கக்கூடாது. ஒருவேளை தொழுகலன்னு வைங்களேன், கேள்வி இல்லை. ஆனால் 18 வயசாயும் தொழுகலன்னு அல்ல கேட்பான். ஒரு பொம்பளை பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் தொழுகலண்டா அல்ல விட்டுருவான், மன்னிச்சிருவான். ஆனால் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு பின்னாடியும் தொழுகலண்டா அல்ல பிடிச்சிக்கிடுவான். ஏன் தொழுகலை அல்ல கேட்பான். சின்ன பிள்ளையில, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி தொழுகாமல் இருந்தால் கேள்வி அந்த பிள்ளைகள்கிட்ட வராது, பெற்றோர்கள்ட்ட கேட்பான். நல்லா ஏன் தொழுக சொல்லலை, ஏன் தொழுகும்படி ஆர்வம் முட்டலை, நம்மள்கிட்ட கேட்பான். அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் அப்போ நம்ம அந்த பருவங்களை சரியாக பயன்படுத்திக்கிறணும். குறிப்பாக 13லேருந்து 18 வயசுள்ள பருவம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பருவம், ரொம்ப முக்கியமான பருவம். இந்த பருவத்தில் நாம் என்ன செய்யணுமா? இபாதத்தை அதிகமாக செய்ய சொல்லி நாம் ஆர்வம் ஊட்டணும், இபாதத்தில் ஈடுபடுத்தணும். நல்லோர்களாக அவங்களை உருவாக்கி மகிழ்ச்சி அடைய வேண்டும். உழைப்புகளை கற்றுக் கொடுக்கணும், சிரமங்களை சொல்லணும், குடும்பத்தினுடைய சிரமங்களை பற்றி சொல்லணும். அத்தா எவ்வளவு கஷ்டப்படுறான் பார், அத்தாவுடைய சிரமங்கள் என்ன அத்தா சொல்லணும். என் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை, என் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டம், இந்த கஷ்டத்தை எல்லாம் அந்த பிள்ளையோட மனசில் போய் உட்கார வைக்கணும், பிள்ளையோட மனசில் பதிய வைக்கணும். ஏன்னு சொன்னால் அப்போ தான் கஷ்டங்களை அறிந்து வளரக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அவன் உருவாகுவான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க? நிச்சயமாக ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருந்தாங்க. நைட்டில் இது மாதிரி ரமலானில் தராவீஹ் தொழுகிறாங்க பாருங்களேன், அது மாதிரி இரவு நேரத்தில் தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுகும்போது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அதாவது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய அவங்க 18 வயசுக்குள்ளே தான் இருக்கும். 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களோட பின்னாடி நின்று தொழுகிறாங்க. நம்மளும் நபி மாதிரி தொழுது பார்ப்போமே அப்படின்னு தொழுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் என்ன செஞ்சாங்க? தொழுதாங்க. ரொம்ப நீண்ட நேரமாக தொழுதாங்க.
இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லுவாங்க, நான் நின்று பார்த்தேன், என்னால் முடியலை, நான் கொஞ்சம் பின்தங்கி விட்டேன், நான் உட்கார்ந்து விட்டேன், நான் என்ன செஞ்சிட்டேன், என்னால் நிற்க முடியலை. அவ்வளோ நேரம் நின்று தொழுதாங்க. தொழுது முடிச்சுட்டு என்னை கவனித்த பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ தொழுதியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு என்னுடைய நல்ல செயல்பாடுகளை பார்த்துட்டு நல்ல குணங்களை பார்த்துட்டு எல்லாரும் தூங்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் பள்ளிவாசலில் வந்து தொழுததை பார்த்துட்டு எனக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபதால்லாஹ ஐயஸீதனி ஃபஹ்மன் வ இல்மா, அல்லாஹ் இவருக்கு நீ விளக்கு சக்தியை கொடு, இல்ம் ஆற்றலை கொடு என்பதாக துவா செஞ்சாங்க. அன்று முதல் குர்ஆன் ஷரீஃபில் எந்த ஆயத்தை ஓதினாலும் எந்த ஒரு ஹதீஸை நான் படித்தாலும் அதனுடைய முழு விளக்கம் என் மனதில் வர ஆரம்பித்து விட்டது. அன்பு தாய்மார்களே, அப்போ இந்த 12 வயசுக்கு மேலே 13 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே எல்லா அருள் பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய வயசு இந்த வயசு. இதில் தரிகட்டு போய்விட்டால் எல்லாமே தரிகட்டு போய்விடும். பொம்பளை பிள்ளையை தவறிழைக்கக்கூடிய வயசு இந்த வயசு. ஹார்மோன்கள் மாறுபடும், உணர்வுகள் மாறுபடும். பொம்பளை பிள்ளைய என்னைக்கு 12 வயசு முடிஞ்சு 13வது வயசில் கால் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க எதை பார்த்தாலும் ஆசைப்படுவாங்க. எந்த ஆணை பார்த்தாலும் இந்த அழகான ஆண் என் கணவனாக வர வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆசை வரக்கூடிய அந்த வயசு அது. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளையும் அப்படித்தான். எந்த பெண் பிள்ளையை பார்த்தாலும் இவள் எனக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வயசு. ஒருத்தரை நேசிக்கக்கூடிய காதல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய நோய்க்கு உட்படக்கூடிய வயசு தான் இந்த 12 வயசுக்கு மேலே உள்ளது. இப்போ நம்ம புரிய வைக்கணும். கல்யாணம் முடிகிற வரைக்கும் திருமணம் சின்ன பிள்ளை தான், சின்ன பிள்ளை வயசில் புரிய வைக்கணும். அல்லாஹ் தான் அவன் மனசில் இருக்கணும். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் மனசில் இடம் கொடுக்கக்கூடாது. எந்த பொண்ணுக்கோ எந்த பையனுக்கோ யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம், அன்பு தாய்மார்களே, 15 வயசு பிள்ளைட்ட எப்படி சொல்கிறது, 16 வயசு பிள்ளைட்ட எப்படி சொல்கிறது, சின்ன பிள்ளைட்ட எப்படி சொல்கிறது என்பதாக நீங்கள் நினைக்கலாம். சொல்ல தயங்கும் போது, சொல்ல நாம் கூச்சப்படும் போது அவர்கள் வேறொரு ஆணை தேர்ந்தெடுப்பதையும் ஒரு ஆண் வேறொரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வயசை அவர்கள் சீரழிப்பதினால், இந்த வயசில் அவங்க என்ன மாறுபட்டதினால், உணர்வுகள் மாறுபடக்கூடிய இந்த வயசில் அவங்களுடைய உணர்வு கெட்டதுக்கு அடிமையாகி பழகுதினால் நிச்சயமாக எந்த பெண்ணை பார்த்தாலும் ஆசைப்படக்கூடிய வியாதி, எந்த ஆணை பார்த்தாலும் ஆசைப்படக்கூடிய வியாதி இது அதிகமாகி தரிகட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பு தாய்மார்களே, இந்த 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரை மாதிரி நம்ம கண்ட்ரோலில் அவங்கள வளர்க்கணும். இன்ஷா அல்லாஹ் எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க, யாருக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, யாருக்கு ஃபோன் பேசுகிறாங்க, யாரோடு பேசுகிறாங்க, யாரோட பழகுறாங்க, ஸ்கூலில் அவங்களுடைய நண்பர்கள் யார் யார், தோழிகள் யார் யார், இதெல்லாம் கண்காணித்து நல்லோர்களாக இருந்தால் பழக அனுமதிக்கலாம், கெட்டவங்களாக இருந்தால் எச்சரிக்கணும். ஒருபோலும் கெட்டவங்களோட பழகிறாத, நீனும் கெட்டவனாக மாறிவிடுவாய். அன்பு தாய்மார்களே, இந்த வயசில் புரிய வைக்க வேண்டும். எது தப்பு, எது ரைட்டு, எது செய்கிறது நல்லது, எது செய்கிறது கெட்டது, புரியும் ஆற்றல் உள்ள வயசு தான் இந்த 13லேருந்து 18 வயசு வரை. முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். நமது பிள்ளைகளுக்கு இந்த நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்ன மின ஷஜரத்தி ஷஜரத்துன் லா யஸ்குத்து வரக்குஹா, மரங்கள்லேயே இலை உதிராத மரம் ஒன்று இருக்கிறது. மரங்களே என்ன மரமா? இலையே விழுகாது, இலை உதிராது, இலை கொட்டாது. இப்போ வேப்ப மரம் இருக்குது, சில நாளில் இலை கொட்டி போகும். எத்தனை மரங்கள் இருக்குதோ அத்தனை மரங்களுடைய இலையும் கொட்டி போகும். ஆனால் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தினுடைய இலை கொட்டாது. என்ன மரமா அது? என்ன மரமா? நம்ம ஊரை சொன்னால் நம்ம என்ன செய்யலாமா? அதாவது தென்னை மரத்தை சொல்லலாம். தென்னை மரம் கூட ஒரு நாள் காயும் போது தானாக அந்த மட்டை விழுந்துடும். ஆனால் அந்த மட்டை கூட விழுகாமல் அப்படி மரத்திலே நிற்கும். நம்மளாம் பிடுங்கினா தான், நம்மளாம் என்ன செஞ்சாமா வெட்டி விட்டால் தான். அது என்ன மரமா? இலைகள் விழுகாத மரம் என்ன மரமா? கேள்வி கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமாக மனிதனுக்கு எல்லா வகையிலும் பயன் தரக்கூடிய வேர் முதல் கொண்டு பழத்தினுடைய தொழி வரை, பழத்துக்குள்ளே உள்ள ஒரு கொட்டை வரை எல்லா விதத்திலும் மனிதனுக்கு பயன் தரக்கூடிய இலை உதிராத ஒரு மரம் ஒன்று இருக்கிறது. என்ன மரம் என்று கேட்கும்போது சஹாபாக்கள் எல்லாரும் ஒவ்வொரு பதிலாக சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு 15 வயசு நிரம்பிய ஒரு இளைஞர் ஒரு நபர் இருந்தார். அவன் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மகன் இருந்தார். அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு மகனார் அந்த சபையில் இருந்தார். பதில் மனசில் வருது, பதில் மனசில் ஓடுது, ஆனால் சொல்லலை. அப்படி கண்ணியமாக இருந்துக்கிறாங்க. சரியாம்மா, எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க. ஏன் சொன்னால் அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க, அத்தா உமர் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க, எல்லா பெரும்பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் சொன்னாங்க அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவனு தூதரும் தான் அறிவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொன்னாங்க. பெரும்பெரும் சஹாபாக்கள் சொன்னாங்க யாரும் சொல்லலாம், எங்களுக்கு தெரியலை, அல்லாஹும் தூதரும் தான் அறிவாங்க. சொன்னபோது பேரித்த மரம் அப்படின்னாங்க. பேரித்த மரம்னு என்னம்மா பதில் சொன்னாங்க. சபை முடிஞ்சு வெளியில் போகும்போது அந்த மகன்
அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு உமரில் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்க, அத்தா அத்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேள்வி கேட்கும்போது என்ன பதில் என்று எனக்கு தெரியும், கேள்விக்கு பதில் என்ன என்பது எனக்கு தெரியும், ஆனாலும் சொல்லலை. பேரிச்ச மரம்தான் என்பது என் மனசில் உதிச்சிருச்சு, ஆனால் சொல்லலை. ஏன்பான்னு கேட்டாங்க. பெரியவங்கள்லாம் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி நான் முந்தி கொட்டு சொன்னேன், சின்ன பிள்ளை முந்திரி கொட்டை மாதிரி முந்திரான் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்துருமே என்று பயந்து ஒழுக்கத்துக்கு மாற்றமானது என்பதாக நான் நினைத்து என்ன செஞ்சிட்டேன், நான் சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டேன் என்று சொன்னபோது உமரில் அவங்க சொன்னாங்க, அன்பு மகனே, நபி ஸல்லல்லாஹு கேட்ட கேள்விக்கு நீ சரியான பதிலை சொல்லி நபி சந்தோஷப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த உலகமும் உலகத்தில் உள்ள செல்வமும் என் கையில் கொடுத்தா கூட சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். உன் பதிலை கேட்டு நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன், மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். கண்ணியமா மரியாதையா பணிவா அந்த பதில் சொல்லியிருக்கலாமேடா அப்படின்னு சொன்னாங்களே யாருமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பு தாய்மானே, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் நல்லோர்களுடைய சபையில் கலந்துக்கிட்டாங்க, பயானை கேட்டாங்க. பயானை கேட்டதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ்ந்தாங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்தாங்க. அன்பு தாய்மார்களே, இது மாதிரி நம்ம பிள்ளைகளை 13 வயசுலேருந்து 18 வயசுக்கு வரைக்கும் உள்ள நம்ம பிள்ளைகளை நல்ல அடிப்படையான விஷயங்களை சொல்லி வளர்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம அந்த மாதிரி வயசில் உள்ள பிள்ளைகளை நல்லோர்களாக அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நிச்சயமாக ஹாஃபிலு அலா அவுலாதிக்கும் அஸ்ஸலா. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழுகையில் பேணி பாதுகாத்து தொழுகும்படி உருவாக்குங்க. வல்லிமுஹுல் ஹைர வல்லிமுஹுமுல் ஹைர. இந்த 13 வயசுலேருந்து இந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் 18 வயசு வரைக்கும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்கள், நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். ஃபைன்னமல் ஹைரு ஆதத்துன். இந்த வயசில் எந்த பழக்கம் பழகுறாங்களோ அந்த பழக்கம்தான் நல்ல விஷயம். நல்லதை பழகுனால் நல்லதை செய்வாங்க, கெட்டதை பழகுனால் கெட்டதை செஞ்சிருவாங்க. சொன்னது யாருமா, பெருமானார் ஸல்லல்லாஹு ஹதீஸ் தான், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, 3 விஷயங்கள், இபாதத்தில் கவனம் செலுத்தணும், 2வது நல்ல பண்பாடுகளில் கவனம் செலுத்தணும், 3வது அந்த பழக்க வழக்கங்களை நம்ம பார்க்கணும். அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாயிடுச்சுன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அவர் நல்ல பழக்க வழக்கங்களில் இருப்பார் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே அன்பு தாய்மார்களே, இந்த வயசை நம்ம என்ன செஞ்சுக்கிறோமா, பேணி பாதுகாத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நிசாஉ சஹாபியாத், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் வாழ்ந்த சஹாபி பெண்களுடைய நடைமுறை எப்படி இருந்துச்சு, நடைமுறை எப்படி இருந்துச்சு. இந்த 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் உள்ள பெண் பிள்ளைகளை சஹாபா பெண்கள் எப்படி பயன்படுத்தினாங்க, அவங்க எப்படி உருவானாங்க, எப்படி அந்த சஹாபி பெண்கள் இந்த வயசில் 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் சஹாபா பெண்கள் வளர்ந்த விதம் என்ன, வளர்ந்த விதம் என்ன. ஹதீஸில் பார்க்கிறோம், இன்ன தாய்ஃபத்த மின்ஹுன்ன, அந்த 18 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைகள் சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், குன்ன யோ அல்லிம்ன வ எழில்ன, அல்லிம்ன அவங்க குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க. வீட்டில் குர்ஆனை கற்று அதை வீட்டினருக்கு உபதேசம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. இந்த வயசில் உள்ள பிள்ளை குர்ஆனை கற்றுக்குருவாங்க, ஹதீஸை கற்றுக்குருவாங்க. கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன செய்வாங்கம்மா, அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பாங்க. வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இப்போ உதாரணம், நீங்கள் மஜ்லிஸில் கலந்துக்கிட்டீங்க, வீட்டில் போய் சொல்லுவீங்க அல்லவா, இது மாதிரியான பழக்கம் அந்த பிள்ளைகிட்ட, சஹாபா பிள்ளைகிட்ட இருந்தது. 1. 2வது, ஆடைகளை தைக்க பழகுவார்கள். தையல் தொழில் பழகலாம், சுன்னத். எப்படி தைக்கணும், சட்டை எப்படி தைக்கணும், அப்போல்லாம் தையல் மிஷின் கிடையாது, சட்டையை கையிலேயே தச்சு போட்டுக்குருவாங்க. ஒரு பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை தனக்குரிய ட்ரெஸ்ஸை தானே தைத்து கொள்ளும். அந்த தைக்கிற தொழிலை எப்படி தைக்கணும் என்பதை ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த 13 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள கற்றுக் கொடுத்துருவாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, தையல் தொழில் சுன்னத்தான தொழில், அதை நீங்கள் கற்றுக்கங்க இன்ஷா அல்லாஹ். மிஷினை போட்டு அன்றைக்கி கற்றுக்கல, கையில் தைச்சு பழகுனாங்க. ஆனால் இப்போ நம்ம கையில் தைச்சு உடுத்த முடியுமா என்ன, கண்டிப்பாக முடியாது. அன்பு தாய்மார்களே, எனவே தையல் மிஷினில் நம்ம தச்சு பழகணும். நம்ம அதாவது வெளியில் கூலிக்கு காசுக்கு நம்ம தச்சு கொடுக்கலாட்டியும் கூட நம்ம வீட்டில் கிழிஞ்சு போன ட்ரெஸ், கிழிஞ்சு போன ஜாக்கெட், கிழிஞ்சு போன வேணுமா உள் துணி, கிழிஞ்சு போன சேலை, இவைகளை தைத்துக் கொள்வதற்கு அது இலகுவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக தையல் தொழில், தையலை கற்றுக்கொள்வது, தைக்க பழகுவது, இது சஹாபா பெண்களுடைய வேலை. முதல்ல குர்ஆன் ஹதீஸை கற்றுக்குருவாங்க. 2வது என்னமா, ஆடைகளை எப்படி தைக்கணும் 2வது கற்றுக்குருவாங்க. 3வது நறுமணம் எப்படி தயாரிப்பது, அத்தர் தயாரிக்கிற தொழில் அவங்களுக்கு தெரியும். எல்லா சஹாபா பெண்களும் கணவன்மார்களுக்கு தங்க கையினாலேயே அத்தர் தயாரித்து கொடுப்பாங்க. மல்லிகைப்பூ வாங்கி அதிலிருந்து சாறு பிழிஞ்சு, ரோஜா பூ வாங்கி அதிலிருந்து சாறு பிழிஞ்சு அந்த சாறை காய்ச்சி எப்படி அத்தராக மாற்றுவது,
அது பூக்களை காய வச்சு அதை பவுடர் பண்ணி அதை வாசனை திரவியமாக எப்படி மாற்றுவது, இந்த கலை அந்த சஹாபா பெண்களுக்கு தெரியும். எப்போமா கற்றுக்குருவாங்க? 13 வயசுலேருந்து இந்த 18 வயசுக்குள்ள. அப்போ முதலாவது குர்ஆன் ஹதீஸை கற்றுக்குருவாங்க. ரெண்டாவது என்னம்மா, ஆடைகளை தைக்கிற விதங்களை கற்றுக்குருவாங்க. மூணாவது என்னம்மா, நறுமண பொருள்கள் எப்படி தயாரிப்பது இதை கற்றுக்குருவாங்க. நாலாவது சமைக்க கற்றுக்குருவாங்க. 13 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள சமைக்க கற்றுக்குருவாங்க. எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கி எல்லாமே யூடியூப்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன கொடுமைன்னு சொன்னால், நல்லா சமைச்சவங்க கூட யூடியூப்பை பார்த்து தான் சமைச்சதை மறந்துட்டாங்க. நிறைய பெண்கள் நல்லா சமைச்சிருப்பீங்க, ருசியாக சமைச்சிருப்பீங்க. என்றைக்கு யூடியூப்பில் சமையல் சேனல் வந்துச்சோ, சமையல் சேனலை பார்த்து உங்கள் கைப்பக்குவம், உங்கள் கை ருசி, உங்களுடைய கைப்பக்குவம் மாறி போச்சு. இன்றைக்கி யூடியூப்பை பார்த்து நீங்களும் சமைக்க முடியும். அப்படி தானேம்மா? நம்ம சொல்கிறது உண்மையாக பொய்யாம்மா? என்னன்னு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ், நான் பார்த்த விதத்தில் நல்லா சமைக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கி யூடியூப்பை பார்த்து கெட்டு போயிட்டாங்க. அன்பு தாய்மார்கள், பிஸ்மில்லா சொல்லி உங்கள் கைப்பக்குவத்தில் சமைங்க. எப்படி கைப்பக்குவத்தில் சமைக்கணும்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கணவனுக்கு விதவிதமாக சமைச்சு கொடுத்தாங்க, ருசியாக சமைச்சு கொடுத்தாங்க. சில நேரம் பட்டினியாக கிடந்தாலும் சில நேரம் உணவு சமைப்பாங்க. அது மாதிரியான ருசி எங்கேயும் கிடையாது. அவ்வளோ ருசியாக சமைப்பாங்க. ஆனால் ருசியான சமையலுக்கு சொந்தக்காரவங்க அவங்க. அப்போ எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க? எந்த வயசில் கற்றுக்கிட்டாங்க? பெண் பிள்ளைகள் இந்த 13 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். சமைக்க தெரியாத பிள்ளைகள் கணவன் வீட்டுக்கு போய் சிரமப்படுவதை நம்ம கேள்விப்படுகிறோம், கஷ்டப்படுவதை நம்ம கேள்விப்படுகிறோம். டீ போடக்கூட தெரியலை, சமைக்க தெரியலை, ரசம் கூட வைக்க தெரியலை. இதை ஒரு பெரிய குறையாக பேசுவாங்க. வைக்க தெரியல, வச்சு பழக்க வேண்டியதானே? நிச்சயமா அன்பு தாய்மார், குறை யார் மேலேன்னு சொன்னால் நம்ம தாய்மார்கள் மேலே. அவங்களுக்கு 13 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே சமையல் பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்து எத்தனாவதுமா? முதல்ல என்னம்மா, குர்ஆன் ஹதீஸை கற்றுக் கொடுக்கணும். ரெண்டாவது என்னம்மா, ஆடைகளை தைக்கக்கூடிய இந்த விதத்தை கற்றுக் கொடுக்கணும். மூணாவது என்னம்மா, நறுமணங்கள் தயாரிப்பது. இப்போ நம்மள்ட்ட அந்த பக்குவங்கள் தெரியலாட்டியும் கூட அது சோப்பு இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. சோத்துல் ஹசனா மதரசாவில் சோப்பு முன்னாடி நிச்சயமாக அபூபக்கர் ஹஸரத் அவங்க இருக்கும்போது அந்த என்ன செய்வாங்கம்மா, சோப்பு தயாரிக்கிறது எப்படி, இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. உண்மையில் அது சுன்னத் நிச்சயமாக. அதே மாதிரி என்னம்மா, நாலாவது என்னம்மா, சமைக்கிறது எப்படி, சமையல் பாடமும் சில மதரசாக்கள் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் தைரியம் வந்துருச்சு. என்ன தெரியுமா, வீட்டில் பலகலாட்டியும் எப்படி யூடியூப்பை பார்த்து என்னம்மா சமைச்சிடுவாங்க, நல்ல ருசியாக சமைச்சிடுவாங்க அப்படிங்கிற தைரியம் வந்துருச்சு. ஆனால் சமைக்கணும், கைப்பக்குவத்தோடு சமைக்கணும். அஞ்சாவது, வீட்டை பராமரிக்கிற விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். எப்படி கூட்டணும், ஆடைகளை எப்படி மடித்து வைக்கணும். ஒரு பிள்ளை வீட்டில் இருக்கும்போது கூட்டவே மாட்டாங்க, ஆடைகளை மடிக்கவே மாட்டாங்க, எப்படி மடிக்கணும்னு கூட தெரியாது, சேலை மடிக்க தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை கல்யாணமாகி போன பின்னாடி அழுகிறாள். அம்மாட்ட சொல்லி அழுகிறாள், அம்மா கூட்ட சொல்லுவீங்க, நான் கூட்ட மாட்டேன். சமைக்க சொல்லுவீங்க, சமைக்க மாட்டேன். ஆடையை மடித்து வைக்க சொல்லுவீங்க, மடித்து வைக்க மாட்டேன். இன்றைக்கி என் மாமியார் சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே பண்ண தெரியலையேம்மா, நான் என்ன பண்ணேன், நான் செஞ்சது அன்னைக்கு நான் செஞ்சுருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கி எனக்கு லேசாக இருக்குமே. எனவே அன்பு தாய்மார்களே, இந்த 13 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே பொம்பளை பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எத்தனாவது? அஞ்சாவது என்னம்மா, வீட்டை பராமரிப்பது எப்படி. ஆறாவது, வர்ற விருந்தாளிகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறணும், வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறணும். சில பிள்ளைகள் இருப்பாங்க, வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிடுவாங்க, பாத்ரூம்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிடுவாங்க, அல்லது ஓடி ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது, இது தப்பு. வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை சிரித்த முகமாக சலாம் சொல்லி வரவேற்று அவங்களுக்கு முதல்ல தண்ணியை கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணும், டீ போடவா, பால் காய்ச்சி கொடுக்கவா, என்ன வேணும், இதை நீ எப்படி நடந்துக்கிறணும். வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகள் தகப்பனுடைய பிறந்தவங்களாக இருக்கலாம், தாயோட பிறந்தவங்களாக இருக்கலாம், சொந்த பந்தங்கள் உள்ளவங்களாக இருக்கலாம். யார் வந்தாலும் கூட கண்டிப்பாக அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறணும் இதை கற்றுக் கொடுப்பது ஒரு தாயினுடைய கடமை, தகப்பனுடைய கடமை. நிச்சயமாக ஆண் பிள்ளைகளுக்கு தகப்பனுடைய கடமை என்ன தெரியுமா, இது மாதிரி ஈமான் யகீன குர்ஆன் ஹதீஸை கற்றுக் கொடுப்பதோட என்ன செய்யணும், கஷ்ட நஷ்டங்களை சொல்லி எப்படி உழைக்கணும், உழைச்சு சம்பாதிக்க பழக்கணும் இன்ஷா அல்லாஹ். உழைப்பின் அவசியத்தை சொல்லிக் கொடுக்கணும். நீ கை நிறைய சம்பாதிக்கணும், உன் அக்காவை கவனிச்சுக்கிறணும், உன் தங்கச்சியை கவனிச்சுக்கிறணும், உங்கள் அம்மாவை கவனிச்சுக்கிறணும், உன் வாழ்க்கையை கவனிச்சுக்கிறணும். உன் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி கை நிறைய சம்பாதிப்பதன் அவசியம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயசு நிரம்பும்போது பெரியத்தாட்ட போய் சொல்லுவாங்க, பெரியத்தா சும்மா இருந்து சாப்பிட எனக்கு மனசு வரல,
சும்மா இருந்து வீட்டில் எவ்வளோ நாள் நான் இருந்தாலும் நீங்கள் சாப்பாடு போடுவீங்க, இல்லைன்னு இல்லை. ஆனாலும் உங்கள் வீட்டில் அத்தா இல்லை, அம்மா இல்லை, ஐயா இல்லை, யாரும் இல்லாத அனாதை பெரியத்தா அனாதையாகிய என்னை நீங்கள் வளர்க்குறீங்க. உங்கள் வீட்டில் சும்மா இருந்து நான் சாப்பிட மனசு இல்லை, இப்படி சொல்கிறாங்க. நான் சும்மா இருந்து சாப்பிட மனசு இல்லை. எனவே உங்களோட சேர்ந்து வியாபாரத்துக்கு நானும் வருகிறேன், வியாபார குழுவில் நானும் வருகிறேன், வியாபார கூட்டத்துக்கு நானும் வியாபாரம் செய்கிறேன், ஷாம் நாட்டுக்கு வியாபாரம் போய் வருகிறேன் என்று சொன்னாங்க. அன்பு தாய்மார், எத்தனாவது வயசுலம்மா? 12 வயசுக்கு மேலே. 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் என்ன செஞ்சாங்க? சாமான்களை எடுத்து கொடுப்பாங்க, ஒட்டகத்தில் எடுத்து வைப்பாங்க. யாருடைய வேலைம்மா? பெருமானார் இந்த உழைப்பை பற்றி கற்றுக் கொடுக்கணும் ஆண் பிள்ளைகளுக்கு. ஆம்பளை பிள்ளைகளுக்கு படிப்பின் அவசியம் என்ன, உழைப்பின் அவசியம் என்ன, சும்மா இருக்கக்கூடாது, அறிவார்ந்த முறையில் ஏதாவது செய்யணும், தப்பு செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்காக வாழணும், அல்லாஹ்வுக்காக உழைக்கணும். இது மாதிரியான கடமைகளை தகப்பன் தன்னுடைய ஆண் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தாய் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி இந்த 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் உழைப்பின் அவசியத்தை ஒரு மகன் புரிந்து கொண்டால், உழைப்பின் தேவையை ஒரு மகன் புரிந்து கொண்டால், அவன் அறிந்து கொண்டால், கண்டிப்பாக அவன் பெரும் முதலாளியாக வருவான், பெரும் உழைப்பாளியாக வருவான், பெரும் பணத்துக்கு சொந்தக்காரனாக வருவான் இன்ஷா அல்லாஹ். எந்த பையன் இந்த 13 வயசுல 18 வயசுக்குள் தவறி போயிட்டானோ, செல்போன் பார்த்து அல்லது மற்ற விஷயங்களை கேட்டு ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து தரிகிட்டு போயிட்டானோ, கண்டிப்பாக அவனால் உழைக்க முடியாது, அவனால் தன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பதை அவனுக்கு நாம் எச்சரிக்கைப்படுத்த வேண்டும் என்பதை அதாவது ஆயத்து ஹதீஸ்களின் மூலமாக சில சரித்திரங்களின் மூலமாக நாம் எல்லாம் அறிந்து கொள்கிறோம். எனவே அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக அதாவது சில சஹாபா பெண்கள் தோட்டத்தில் வேலை பார்த்தாங்க, தோட்டத்தில் பேரிச்ச மரங்களுக்கு தண்ணி பாய்ச்சினாங்க. சில சஹாபா பெண்கள் மருத்துவச்சியாக இருந்தாங்க. மருத்துவச்சினா என்னம்மா? நர்ஸுகளாக இருந்தாங்க. அன்பு தாய்மார்களே, சில சஹாபா பெண்கள் டாக்டர்களாக இருந்தாங்க, நர்ஸுகளாக இருந்தாங்க. சில சஹாபா பெண்கள் அதாவது விவசாயிகளாக இருந்தாங்க. அன்பு இதெல்லாம் என்னம்மா? அவங்களுடைய பெரிய ஒரு வளர்ப்பின் அருமையான ஒரு தருணங்கள். சின்ன பிள்ளையில் அந்த 13 வயசு 18 வயசுக்குள்ள அவங்க பழகின பழக்கங்கள் அவளை புனிதவான்களாக மாற்றியது. அடுத்து ஒரு ஏஜ் இருக்கிறது, 19 40 வயசு. இதுதான் வாலிப வயசு. இந்த 18 வயசு வரைக்கும் பக்குவப்படுத்திட்டு 19 வாலிப ஆண்கள் வாலிப பெண்கள் தங்களை நல்ல முறையில் இது பண்ணி அதுக்கப்புறமா அவங்க திருமணம் முடித்து திருமண வாழ்க்கைக்குள்ளே போய் இந்த 19 40 வரைக்கும் நல்லொழுக்கம் நிறைந்தவர்களாக, நட்பண்பாடுகள் நிறைந்தவர்களாக, நல்ல செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக, ஊரில் நல்ல பேர், தெருவில் நல்ல பேர், எல்லா இடத்திலும் நல்ல பேர், எல்லோரும் பாராட்டுறாங்க. பாராட்டும் விதமாக ஒரு பையன் வளர்ந்து விட்டால், அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள எல்லோரும் பாராட்டும் விதமாக ஒரு பிள்ளை வளர்ந்து விட்டால் 19 வயசுக்கு மேலே அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் காலெடுத்து வைக்கும்போது, சொந்த வாழ்க்கையில் காலெடுத்து வைக்கும்போது பரக்கத்தானவர்களாக, முழுமையான வெற்றி பெறக்கூடியவர்களாக, 40 வயசு வரைக்கும் ரொம்ப பெரிய சாதனையில் சாதிக்கக்கூடியவர்களாக அவர்கள் உருவாகுவார்கள் என்பதை நமக்கு ஷரியத் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே ஸல்லல்லாஹு சொல்வாங்க, ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், எந்த வாலிபன் 18 வயசுக்குள்ள நல்ல ஒழுக்கங்களை கற்று 19 வயசுக்கு மேலே வாலிப வயசில் தன் கடிவாளம் எல்லாம் தாயின் கண்ட்ரோலில் இருக்காது, தகப்பனின் கண்ட்ரோலில் இருக்காது. இப்படிப்பட்ட இந்த வயசில் தன் சுயம் அந்த மனசு போன போக்கில் தன் இஷ்டப்படி வாழக்கூடிய வாழ்க்கை 19 வயசு. 19 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இந்த வயசை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்காக யார் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி சுய கட்டுப்பாட்டோடு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளை அதாவது சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், திருமணம் முடிந்து விட்டால் மனைவி மக்கள் இப்படி எல்லோருடைய கடமையும் நிறைவேற்றி 40 வயசு வரைக்கும் யார் சரியாக வாழ்ந்துறாங்களோ இவங்களுக்கு நபித்துவ பாக்கியம் கிடைக்கும், இவர்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, ஸல்லல்லாஹு சொல்வாங்க, ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய அந்த வாலிப பெண்களுக்கு வாலிபர்களுக்கு அல்லாஹ் அர்ஷின் நிழலின் கீழே நிழல் தருவான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கியாமத் நாளில். அந்த வாலிப வயசு எந்த வயசுமா? இந்த 19 40 வயசு. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 40 வயசு வரைக்கும் நல்ல விதமாக வாழ்ந்து நற்பாக்கியவான்களாக வாழ்ந்து நபித்துவ அந்தஸ்தை பெற்று நபித்துவ பாக்கியத்தை பெற்று நபிமார்களை போன்று வாழ்ந்து நல்லோர்களை போன்று வாழ்ந்து இறைநேசர்களாக வாழ்ந்து சுவனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் அல்லாஹ் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தங்களுக்கும் தங்கள் எல்லோருடைய குடும்பத்தினருக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இந்த பருவங்களை வயசு தகுந்த பருவங்களை சரியாக பயன்படுத்தி சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வான் என துவா செய்து இன்றைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.